सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। नमो ओम विष्णुपदाय कृष्ण बस्ताय बोधले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधरणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமஹ। ஒரு மகாத்மானுடைய சரித்திரம் நாம் ரெண்டாவது பாகத்தோடு விற்றுட்டோம். இப்போ மூணாவது பாகம் அது நம்ம படிக்கணும். அதை நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டோம். சில பிரபுபாதானுடைய வாழ்க்கை வரலாறு இடைவெளி விட்டோம். அதை அப்படியே பார்க்கலாம். மூணாவது பாகத்தில் அவரால் தான் அவர்களை வழிநடத்த முடியும். சான் பிரான்சிஸ்கோ ஜனவரி 16, 1967 நியூயார்க்கிலிருந்து வரவிருக்கும் யுனைடெட் ஏர்லைன்ஸின் ஃப்ளைட்டு எண் 21 வருகைக்கான அறிவிப்பு ஒளிபரப்பப்பட்ட போது சுமார் 50 இப்பிக்கள் ஒன்றாக கூடி சுவாமிஜியின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். ஒரு நிமிடம் சுவாமி எப்படி இருப்பாரோ என்று மனதால் எண்ணி பார்த்தனர். அந்த கும்பலில் முகுந்தா, அவரது மனைவி ஜானகி, ரவீந்திரன் ஸ்வரூபா, ராயராமா மற்றும் ஆலன் கின்ஸ்பெர்க் ஆகியோருக்கு மட்டுமே சுவாமிஜியை தெரியும். இவர்கள் அனைவரும் நியூயார்க்கிலிருந்து வந்திருந்தனர். சுவாமிஜி விமானத்தை விட்டு இறங்கி வரும்போது எல்லோரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம ஹரே ஹரே என்ற மந்திரத்தை பாடினால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார் என்று முகுந்தா மற்றவர்களுக்கு நினைவுபடுத்தினார். அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஹரே கிருஷ்ணா மந்திரம் பரிச்சயம் ஆகியிருந்தது. அவர்கள் சுவாமியின் நியூயார்க் பார்க் நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டும் பத்திரிகையில் படித்தும் இருந்தார்கள். மேலும் விமான நிலையத்திற்கு வருவதற்கு சில மணி நேரம் முன் கோல்டன் கேட் பார்க்கில் அவர்கள் கூடிய போது முகுந்தா அவரிடையே துண்டு பிரச்சுரம் ஒன்றை விநியோகித்தார். அதில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொன்னார்கள். அதன் பிறகுதான் வரிசையாக பல கார்களில் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். மேலும் முகுந்தா துண்டு பிரசுரத்தில் கேட்டுக்கொண்டபடி ஆளுக்கு ஒரு பூங்கொத்தோ அல்லது ஊதுபத்திகளோ கொண்டு வந்திருந்தனர். விமானத்திலிருந்து இறங்கிய பயணிகள் பூங்கொத்துக்களை ஏந்தியவாறு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நின்ற கூட்டத்தை பார்த்து ஒரு கணம் மலைத்து போனார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் சட்டை செய்யாமல் பூங்கொத்துகளுடன் காத்திருந்தவர்கள் அவர்களை தாண்டி பார்வையை செலுத்தி சுவாமி வருகிறாரா என்று பார்க்கலானார்கள். திடீர் என தங்க நிற கோல்டன் கலர் தங்க நிற உடலுடன் பளிச்சென்று காவி உடை அணிந்தவாறு சுவாமிஜி அவர்கள் முன் நடந்து வந்தார். டெர்மினல் கட்டிடத்தில் நுழைவதற்கு முன்னாலேயே இவர்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடிக்கொண்டிருப்பதை கேட்டுவிட்டார். முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அவருக்கு சந்தோஷம் மட்டுமில்லை, குரு பிரீதோ சந்தோஷம் மட்டுமில்லை, ஆச்சரியமும் கூட. வரவேற்க வந்த கூட்டத்தில் சில முகங்களை மட்டும் அவரால் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. இருந்தும் 50க்கும் மேற்பட்டவர்கள் அவரை தெரியாமலேயே அவர் எதுவும் சொல்லாத போது தாங்களாக ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லியவாறு அவரை வரவேற்க வந்துள்ளனர். ஹிப்பிகள் கூட்டம் 2 பக்கமும் வரிசையாக நின்று சுவாமிஜி நடுவில் நடக்க வழி செய்யப்பட்டது. அவர் 2 வரிசை நடுவில் நடக்கும்போது பல கைகள் பூச்செண்டுகளுடன் நீண்டன. சிரித்தவாறு சுவாமிஜி அவர்களை பெற்றுக்கொண்டே நடந்தார். ஆலன் கின்ஸ்பெர்க் மிக பெரிய பூங்கொத்துடன் சுவாமிஜி அணுக சுவாமிஜி தனக்கு கொடுக்கப்பட்ட மலர் செண்டுகளை பூங்கொத்துகளையும் வரவேற்க வந்தவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்க ஆரம்பித்தார். அவர்கள் கொடுத்ததை திருப்பி அவங்களுக்கு பக்தர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க ஆரம்பித்தார். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் ராம் ஹரே 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 கிருஷ்ண மந்திரத்தை சொல்லியவாறு கூட்டம் பின்தொடர சுவாமிஜி டெர்மினல் ஹாலில் நடந்தார். லக்கேஜ் பெற்றுக்கொள்ளும் இடத்திற்கு வந்து சற்று நின்றார். தன் 2 கைகளையும் உயர்த்தி எல்லோரையும் உறக்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி ஜாடை செய்தார். கூட்டம் அவர் கேட்டுக்கொண்டபடி முன்பை விட உறக்க பாட ஆரம்பித்தது. சுவாமிஜி அவர்கள் நடுவே கைகளை மெதுவாக தட்டியவாறு நின்றார்.
பிற கைகளை தலைக்கு மேல் உயர்த்திய வண்ணம் அழகாக ஆட ஆரம்பித்தார். விமான நிலைய ஊழியர்களும் மற்ற பயணிகளும் நடப்பதை ஒருவித பொழுதுபோக்காக பார்த்து மகிழ்ந்தனர். சுவாமிஜியின் லக்கேஜ் வந்ததும் அவரை வெளியில் காத்திருந்த காடிலாக் காருக்கு கூட்டி போனார்கள். சுவாமிஜி முகுந்தா மற்றும் ஆலன் கின்ஸ்பெர்க்குடன் பின்செட்டில் ஏறி உட்கார்ந்தார். கார் கிளம்பும் கடைசி வினாடி வரை சுவாமிஜி ஜன்னல் மூலமாக தன்னை வரவேற்க வந்தவர்களுக்கு பூக்களை சிரித்தபடி தந்து கொண்டிருந்தார். சுவாமிஜி பயணம் செய்த கேடிலாக் சுவாமிஜியை 1 வருடம் முன் நியூயார்க்கில் தான் இருந்த மாடியறை ஒன்றில் தங்க அனுமதித்த ஓவியர் ஹார்லி கோகனுக்கு சொந்தமானது. ஹார்வி கோகனுக்கு சொந்தமானது. ஹார்வி தான் காரை ஓட்டினார். அவருடைய தாடி மற்றும் அவர் அணிந்திருந்த தொப்பி இவற்றால் சுவாமியால் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஹார்லி எங்கே என்றார் சுவாமி. அவர்தான் கார் ஓட்டுவது, பதிலளித்தார் முகுந்தா. அப்படியா, அடையாளமே தெரியவில்லையே என்றார் சுவாமிஜி. தனது குருவினை ஹார்வியை சிரித்தபடி தங்களை வரவேற்கிறேன் என்றார். வெல்கம் அப்படின்வாங்கள்ல இங்கிலீஷில், அதான் வரவேற்கிறேன் அப்படின்னு என்றார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகுரா மற்றும் சைதன்ய மகாபிரபு ஆகியோரின் பிரதிநிதியாக மற்றொரு அமெரிக்கா மாநகரத்துக்கு தான் வந்திருப்பது குறித்து சுவாமிஜிக்கு மிகுந்த சந்தோஷம். மேற்காக போக போக மக்கள் மேலும் மேலும் ஜட புலனின்ப வாழ்க்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சைதன்ய மகாபிரபு கூறியுள்ளார். இருந்தும் அவர் கிருஷ்ண உணர்வு உலகம் முழுவதும் பரப்பப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். கிருஷ்ணரின் புனித நாமம் உலகில் உள்ள ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரங்களில் பாடப்படும் என்று சைதன்ய மகாபிரபுவின் வாக்கு எப்படி பலிக்கப் போகிறது என்று பிரபுபாதாவின் ஆன்மீக சகோதரர்கள் அடிக்கடி சிந்திப்பது உண்டு. ஏதோ பேச்சுக்கு சைதன்ய மகாபிரபு இதை சொன்னதாக ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் உலகத்தில் ஒவ்வொரு கிராம நகரங்களிலும் கிருஷ்ணரின் நாமம் பாடப்படுமா, நடக்கக்கூடிய காரியமா என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பக்தி வேதாந்த சுவாமிக்கு சைதன்ய மகாபிரபுவின் இந்த வாக்கில் அபார நம்பிக்கை இருந்தது. இதற்கு சாட்சியாக இதோ அவர் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சான் பிரான்சிஸ்கோவுக்கு வந்துள்ளார். இங்குள்ள சிலர் ஏற்கனவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு உற்சாகத்துடன் அவர்கள் அவரை மலர் மாலைக்கும் கையுமாக வந்து வரவேற்றார்கள். முகுந்தாவும் அவரது நண்பர்களும் கோவிலுக்கென பார்த்திருந்த இடம் பிரெட்ரிக் சாலையில் ஹெய்ட் ஆஷ்பரியில் இருந்தது. நியூயார்க் செகண்ட் அவென்யூ 26 நம்பர் போல இதுவும் ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் ஜன்னலுக்கு மேலே ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண கோயில் என்று எழுதப்பட்டிருந்தது. இது தவிர முகுந்தாவும் அவர் நண்பர்களும் சுவாமிஜிக்கு 3 அறைகள் கொண்ட அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்திருந்தனர். இது பக்கத்து கட்டிடத்தில் 3ஆம் மாடியில் இருந்தது. தெருவை பார்த்த அபார்ட்மெண்ட்டு. வரிசையாக கார்கள் பின்தொடர பிரபுபாதா 518 ஃப்ரெட்ரிக் தெருவை அடைந்தார். ஸ்டோர் ஃப்ரண்டில் நுழைந்த பிரபுபாதா மெத்தையில் உட்கார்ந்து சிறிது நேரம் கீர்த்தனை நடத்தி பிறகு பேசினார். கிருஷ்ண பக்தியை ஏற்குமாறு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார். உரையை முடித்த பிறகு பக்கத்து கட்டிடத்தில் மாடியில் உள்ள தன் அபார்ட்மெண்ட்டுக்கு சென்றார். அவரை தொடர்ந்து அவருடைய சிஷ்யர்கள் மற்றும் அவரை வரவேற்க வந்தவர்கள் தவிர பத்திரிகை நிருபர்களும் உடன் வந்தார்கள். இவர்கள் குரோனிக்கல் மற்றும் எக்ஸாமினர் ஆகிய பத்திரிகைகளை சேர்ந்தவர்கள். 2 சிஷ்யர்கள் அவருக்கு சமைக்க ஆரம்பிக்க ராணச்சோரா அவரது சுட்கேஸை பிரிக்கலானார். சுவாமிஜி தரையில் உட்கார்ந்தபடி நிருபர்களுடன் பேச ஆரம்பித்தார். நிருபர் கூறுகிறார், வந்து கொண்டிருக்கும் போது சொன்னீர்கள் கிருஷ்ண உணர்வை ஏற்க எல்லோரையும் அழைக்கிறேன் என்று. ஹெய்ட் ஆஷ்பரி பொஹிமியன்களும் பீட்னிக்குகளும் வந்தால் கூட ஏற்பீர்களா? சுவாமிஜி சொல்கிறார், நிச்சயமாக நீங்கள் உட்பட யாராக இருந்தாலும் ஏற்போம். யாராக இருந்தாலும் வரலாம். இங்கு சேர்ந்துவிட்ட பின் பயிற்சியின் காரணமாக அவர்கள் முற்றிலும் மாறிய மனிதர்களாக ஆகிவிடுவார்கள். பியூரிஃபிகேஷன் ஆகிவிடுவார்கள். நிருபர் கூறுகிறார், உங்கள் இயக்கத்தில் சேர ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? சுவாமிஜி சொல்கிறார், 4 விதிமுறைகள் உண்டு.
நான் என் சீடர்களை பெண் நண்பர்கள் வைத்துக்கொள்ள அனுமதிப்பதில்லை. எந்தவித போதைப் பொருளோ பானங்களோ காஃபி, டீ, சிகரெட் உட்பட உட்கொள்ளக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது. சூதாட்டத்திலும் பங்கேற்கக்கூடாது. நிருபர் சொல்கிறார், இப்படி தடை செய்யப்பட்டவைகளுள் எல்எஸ்டி மாரிஜுவானா போன்ற போதைப் பொருட்களும் அடங்குமா? சுவாமிஜி சொல்கிறார், என் மாணவர்கள் இதை மட்டுமல்ல, எந்த போதைப் பொருட்களையும் தொடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன். நான் என் மாணவர்களை காலையில் வெகு சீக்கிரம் எழுந்து குளித்து பூஜையில் பங்கு கொள்ள பயிற்சி அளிக்கிறேன். எங்களது இயக்கம் சுகபோகங்களில் ஈடுபடாத ஒரு இயக்கம். இது கடவுள் பற்றிய விஞ்ஞானத்தை புகட்டும் இயக்கம். பொதுவாக இந்த பத்திரிகை நிருபர்கள் அவருடைய தத்துவத்தை பற்றி எழுதுவதில்லை என்று தெரிந்தும் நிருபர்கள் அவருடைய தத்துவத்தை பற்றி எழுதுவதில்லை என்று தெரிந்தும் பிரபுபாதா கிருஷ்ண உணர்வை போதிக்க வந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். தமது தற்போதைய நாகரிகத்தின் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், ஒருவன் மற்றொருவனுக்கு சொந்தமானவற்றை தன்னுடையதென ஆக்கிரமித்து கொள்ளுதல்தான். இது அனாவசியமான தொந்தரவுகளை தருகிறது. உண்மையில் பார்க்க போனால் கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர். எப்போது மக்கள் கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர், உயிர்களின் உயர்ந்த உண்மை தோழன், அவருக்குத்தான் எல்லாவித பூஜைகளும் தியாகங்களும் செய்யப்பட வேண்டும் என்பது எல்லாம் உணர்கிறார்களோ அன்றைக்கு தான் உலகில் அமைதி ஏற்படும். நிருபர்கள் சென்ற பின்னும் தன் அறையில் இருந்த இளைஞருடன் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார் சுவாமிஜி. தலைமுடியையும் தாடியையும் நீளமாக வளர விட்டிருந்த முகுந்தா தன்னுடைய நண்பர்கள் சிலரை சுவாமிஜிக்கு அறிமுகம் செய்து வைத்து, அவர்கள் எல்லோரும் ஒன்றாக வசிப்பவர்கள் என்றும் சுவாமிஜி கிருஷ்ண உணர்வை சான் பிரான்சிஸ்கோ மக்களிடையே பரப்புவதற்கு தங்களால் முடிந்த அளவு உதவ தயாராக இருப்பவர்கள் என்றும் விளக்கி கூறினார். முகுந்தா முடியையும் தாடியையும் நீளமாக வளர்த்திருந்தாலும் சுவாமிஜி தீட்சை அளித்த போது கொடுத்த செந்நிற மணிகளால் ஆன மாலையை கழுத்தில் கட்டி கொண்டிருந்தார். முகுந்தாவின் மனைவி ஜானகி சுவாமிஜியிடம் அவரது விமான பயணத்தை பற்றி கேட்டார். சுவாமிஜி பயணம் ரம்யமாக இருந்தது என்றும், காதுகள் தான் காற்று அழுத்தம் காரணமாக அடைப்பட்டால் போல இருந்தது என்றும் கூறினார். வீடுகளெல்லாம் தீப்பெட்டிகள் போல் தெரிந்தது என்றார் சுவாமிஜி. தன் கட்டை விரலாலும் ஆள்கட்டை விரலாலும் தீப்பெட்டியின் அளவை குறிப்பிட்டு காண்பித்தவாறு பின்னால் இருந்த சுவற்றில் சாய்ந்த வண்ணம் சுவாமிஜி அன்று அவருக்கு போடப்பட்ட மலர் மாலைகளை கழற்றினார். ஒரு சிறிய மணியுடன் கூடிய நெக்லஸை மட்டும் கழற்றவில்லை. அதை கையில் பிடித்தவாறு உற்று நோக்கிய சுவாமிஜி, இது ரொம்ப விசேஷம், ஏனென்றால் இது பக்தியோடு செய்யப்பட்ட ஒன்று என்றார். அதன் வேலைப்பாடை ஆராய்ந்தவாறு சுவாமிஜி திருப்பி அந்த நெக்லஸை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். சுவாமிஜியின் மதிய உணவு வந்ததும் அவர் அதில் சிலவற்றை அங்குள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார். ராணசோரா நாசுக்காக சுவாமிஜி சாப்பிடவும் ஓய்வெடுக்கவும் அவகாசம் தர வேண்டும் என்று கூடியிருந்தவர்கள் வெளியே போக செய்தார். ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு வெளியேயும் அவர் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயும் சுவாமிஜியை பற்றி தான் பேச்சு. எல்லோருக்கும் சுவாமிஜியை பார்த்ததும் ஒரு மனநிறைவு, திருப்தி. யாரும் ஏமாற்றம் அடையவில்லை. முகுந்தா தங்களிடம் சுவாமிஜியை பற்றி கூறியதெல்லாம் அத்தனையும் உண்மை என்று உணர்ந்தனர். குறிப்பாக அவர்கள் சுவாமிஜி எல்லா விஷயத்தையும் ஸ்ரீ கிருஷ்ண கோணத்தில் பார்ப்பது, அணுகுவது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்று டெலிவிஷனில் 11 மணி செய்தியில் சுவாமிஜியின் சான் பிரான்சிஸ்கோ வருகையை காண்பித்தார்கள். மறுநாள் சுவாமிஜியின் வருகை பற்றி பத்திரிகையில் வந்தது. எக்ஸாமினரில் 2ஆம் பக்கத்தில் சுவாமிஜி ஹிப்பிகளை அழைக்கிறார் என்ற தலைப்பில் வெளியாகியிருந்தது. பக்தர்கள் அடங்கிய கோயிலின் மற்றும் சுவாமிஜியின் 2-3 புகைப்படங்களும் பிரசுரமாகியிருந்தன. பிரபுபாதா முகுந்தாவை விட்டு வெளியாகியிருந்த செய்தியை உரக்க படிக்க செய்து கேட்டார். சுவாமிஜிக்கு பத்திரிகைக்காரர்கள் அவரை கன்சர்வேட்டிவ் என்று வர்ணித்திருப்பது பிடிக்கவில்லை. கன்சர்வேட்டிவா எப்படி என்றார் கசப்புடன். உடலுறவு, போதைப் பொருட்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயத்திற்காக இப்படி கூறியிருக்கலாம் என்றார் முகுந்தா. செக்ஸு, போதைப் பொருள் ஆகியவைகளை பொறுத்தவரையில் நாம்
கன்சர்வேட்டிவ் தான் என்ற சுவாமிஜி, இதற்கு அர்த்தம் நாம் சாஸ்திரங்களை பின்பற்றி நடக்கிறோம் என்று பொருள் என்றார். பகவத்கீதை சொல்லியிருப்பவைகளிலிருந்து நாம் விலகி போக முடியுமா? நாம் பழமையில் ஊறியவர்களோ கன்சர்வேட்டிவ் இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைதன்ய மகாபிரபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பெண்களை பார்க்கக்கூட மாட்டார். இருந்தாலும் நாம் எல்லோரையும் நமது இயக்கத்தில் சேர்த்துக்கொள்கிறோம். ஆண், பெண், சாதி, மதம், ஏற்றத்தாழ்வு இவைகளை சட்டை செய்யாமல் ஒவ்வொருவரையும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தம்மோடு வந்து இருந்து சொல்லி அழைக்கிறோம். இது சைதன்ய மகாபிரபுவின் கருணை, அவரின் தாராள மனம். இப்படி இருக்கையில் எப்படி நாம் பழமையில் ஊறினவர்கள் ஆக முடியும்? பக்திவேதாந்த சுவாமி படுக்கையில் இருந்து எழுந்து விளக்கை போட்டார். மணி இரவு 1. அலாரம் அடிக்காத போதும் யாரும் அவர் எழுப்பாத போதும் அவர் தானே விழித்து கொண்டார். அபார்ட்மெண்ட்டு ஜில்லென்றும் நிசப்தமாகவும் இருந்தது. தனது மேல் துண்டை போர்த்தியவாறு தான் எழுதும் மேஜையாக உபயோகிக்கும் கையெழுத்து பிரதிகள் அடங்கிய பெட்டியின் முன் உட்கார்ந்து கொண்டு ஆழமான ஈடுபாடுடன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தனது ஜபமாலையை வைத்து கொண்டு ஜபிக்க ஆரம்பித்தார். ஒரு மணி நேரம் ஜபித்த பிறகு எழுதுவதை தொடங்கினார். பாகவதத்தில் முதல் காண்டு அச்சாகி வெளிவந்து 2 வருடம் ஆகியிருந்தது. சுவாமிஜி தொடர்ந்து பாகவதத்தை மொழிபெயர்த்து கொண்டும் 2வது காண்டத்திற்கு விரிவுரை எழுதி கொண்டும் இருந்தார். 1940இல் அவர் பகவத்கீதைக்கு மொழிபெயர்ப்பும் விரிவுரையும் எழுதியிருந்தார். ஆனால் அதன் ஒரே பிரதி தொலைந்து விட்டது. 1965இல் அமெரிக்காவுக்கு வந்த 2-3 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அவர் பகவத்கீதைக்கு மொழிபெயர்ப்பு மற்றும் விரிவுரை அறிமுகத்திலிருந்து எழுத ஆரம்பித்தார். இப்போது இந்த வேலை முடிந்த நிலையில் இருந்தது. அவருடைய நியூயார்க்கு சிஷ்யனான ஆங்கில பேராசிரியராக இருந்த ஹயக்ரீவா இவைகளை எடிட் செய்து மற்ற சிஷ்யர்கள் பதிப்பிக்க உதவியும் செய்தால் ஒரு பெரிய சாதனை செய்தது போல் ஆகிவிடும். ஆனால் புத்தகம் வெளியிடுவது என்பது அமெரிக்காவின் சுலபமான காரியமாக அப்போது இல்லை. இந்தியாவை விட கஷ்டம்தான். இந்தியாவில் தனியாளாக இருந்த போதிலும் அவரால் 3 வருடங்களுக்கு 3 புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட முடிந்தது. இப்போது அமெரிக்காவில் அவருக்கு ஆதரவாளர்களும் சிஷ்யர்களும் பலர் இருக்கிறார்கள். பின்பற்றுபவர்கள் அதிகரிக்க அதற்கு தகுந்தாற் போல் பொறுப்புகளும் அதிகரித்து விட்டது. அவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தராவது டைப் செய்ய வேண்டும், எடிட் செய்ய வேண்டும், அமெரிக்க வியாபாரிகளுடன் கலந்து பேச வேண்டும் என்று ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கவில்லை. இப்படி முடிந்த பகவத்கீதை புத்தகத்தை வெளியிடுவதற்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத போதும் பக்திவேதாந்த சுவாமி இன்னொரு புத்தகமான சைதன்ய சரிதாமிரதத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் போதனைகள் அடங்கிய முக்கியமான வைஷ்ணவ வேத நூல். மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு சுவாமிஜி புத்தகத்தை திறந்து டிக்டேட்டிங் மெஷினை ஆன் செய்தார். வங்காளம் மற்றும் சமஸ்கிருத வரிகளை மனத்தில் படித்துவிட்டு மைக்ரோஃபோனில் பதிவு பட்டனை அழுத்தி பேச ஆரம்பித்தார். கிருஷ்ண உணர்வு சம்பந்தமாக எழுதுவது என்பது அவர் தினந்தோறும் செய்யும் முக்கியமான காரியங்களாகிவிட்டன. தன்னுடைய தற்போதைய சூழ்நிலையை மறந்து மற்ற எண்ணங்களையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு காலத்திற்கு அப்பாற்பட்ட கட்டுப்படாத ஆன்மீக திவ்ய செய்தியில் தன்னை ஐக்கியம் செய்து கொண்டு விடுவார் சுவாமிஜி. இதை அவர் தனது குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி அவர்களுக்கு செய்யும் மிக முக்கிய தொண்டாக கருதினார். மேன்மேலும் பல புத்தகங்களை மொழிபெயர்த்து அச்சடித்து விநியோகம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் அவரை ஒவ்வொரு இரவும் எழுந்து மொழிபெயர்ப்பு வேலையை செய்ய தூண்டியது. பக்திவேதாந்த சுவாமி காலை வரை எழுந்து வேலையை தொடர்ந்து செய்தார். பிறகு எழுதுவதை நிறுத்திவிட்டு கீழே கோவிலுக்கு போய் தனது சிஷ்யர்களையும் மற்றவர்களையும் சந்திக்க தயார் செய்து கொண்டார். அவருடைய நியூயார்க் சிஷ்யர்களில் பலர் ஆட்சேபித்த போதும் ஆவலான் பால்ரூமில் நடைபெற்று பெறவிருந்த மகாமந்திர ராக் டான்ஸில் கலந்து கொள்வது என்று சுவாமிஜி முடிவாக இருந்தார். தங்களுடைய ஆன்மீக குருவை அப்பேற்பட்ட இடத்துக்கு கூட்டி போவது சிஷ்யர்களுக்கு அழகல்ல என்று நினைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கிட்டார்கள், ட்ரம்கள் மற்றும் கண்ணா பின்னாவென்று மின்விளக்கு காட்சிகள் போன்றவைகள் இருக்கும்.
மேலும் நூற்றுக்கணக்கான போதைப் பொருளின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஹிப்பிகள் வேறு இருப்பார்கள். அப்பேற்பட்ட இடத்தில் சுவாமிஜியின் புனித செய்தி போதனை யார் காதலாவது ஏறுமா என்பது சந்தேகம்தான். ஆனால் சான் பிரான்சிஸ்கோவில் முகுந்தாவும் மற்றவர்களும் மந்த்ரா ராக் டான்ஸுக்காக பல மாதங்களாக உழைத்து வந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வரவுள்ளனர். இவர்களால் சான் பிரான்சிஸ்கோ ராதாகிருஷ்ண கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான டாலர்கள் வருமானமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பிரபுபாதா தனது நியூயார்க்கு சிஷ்யர்களிடையே ராக் டான்ஸில் கலந்து கொள்வது பற்றி சந்தேகத்துடன் பேசியிருந்த போதிலும் இப்போது சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள தனது ஆதரவாளர்களின் உற்சாகத்தை குலைக்கக்கூடாது என்று முடிவுக்கு வந்தார். முகுந்தாவின் நண்பரும் மந்தரா ராக் டான்ஸின் தயாரிப்பாளருமான சாம் ஸ்பிரிஸ்ட்ரா அப்போதுதான் நியூயார்க்கிலிருந்து வந்து சேர்ந்த ஹைக்ரிவாவிடம் விளக்கினார். சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு பெரிய இசை பள்ளியே திறக்கப் போகிறது பாருங்கள். கிரேட்டிவ் டெட் ஏற்கனவே அவளது முதல் இசைத்தட்டை வெளியிட்டு விட்டனர். அவர்கள் இந்த நடனத்தை செய்ய ஒப்புக்கொண்டது நமக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுக்கும் என்றார் அவர். எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. வாத்தியங்கள் எல்லாம் மேடையில் வந்துவிடும். ஆலன் கின்ஸ்பெர்க் மேடையில் சுவாமிஜியை சான் பிரான்சிஸ்கோவிற்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். சுவாமி முதலில் பேசிய பிறகு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வாத்தியங்களுடன் சேர்ந்து பாடுவார். நிச்சயமாக 4000 பேர் வருவார்கள் என்றார் ஷாம். முகுந்தா, சாம் மற்றும் ஹார்வி சோஹன் ராக் இசையின் நிர்வாகியான செட் ஹெல்ம்ஸ் என்பவரை ஏற்கனவே சந்தித்து பேசினார்கள். ஆவலான் நடன அறையை அவர்கள் இலவசமாக உபயோகிக்கலாம் என்றும் வாத்திய குழுக்களுக்கு ஆகும் செலவு, பாதுகாப்புக்காக ஆகும் செலவு மற்றும் சில அடிப்படை செலவுகள் போக மிச்சம் இருக்கும் தொகை லாபமாக சான் பிரான்சிஸ்கோவின் ராதாகிருஷ்ணர் கோயிலுக்கு சேரும் என்று ஒப்பந்தமாகியது. முகுந்தாவும் சாமும் பிறகு இசைக்குழுக்களை சந்தித்து பேசப்போனார்கள். குழுவுக்கு $250 வீதம் வாங்கி கொண்டு டான்ஸில் கலந்து கொள்ள முடிவாகியது. மந்திரா ராக் டான்ஸ் நடக்க இருந்த இரவு டிக்கெட்டு வாங்க பெரும் கூட்டம். அவர்கள் நின்ற வரிசை தெருவின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை நீண்டிருந்தது. டிக்கெட்டின் விலை $2.50. நிறைய பேர்கள் வருவார்கள் என்பது நிச்சயம். ஏனென்றால் உள்ளூரிலிருந்து பிரபலமான புள்ளிகளில் பெரும்பாலானோர் வரவிருந்தார்கள். இவர்களில் LSD முன்னோடி என்று அழைக்கப்பட்ட டிமோதி லீரி வந்தபோது அவருக்கு மேடையில் முக்கியமான ஆசனம் அளிக்கப்பட்டது. தம்புராவை எடுத்துக்கொண்டு சுவாமி கிரியானந்தா வந்தார். வாயிலில் நின்றிருந்த முகுந்தா டிக்கெட் இல்லாமல் வந்த தனக்கு உடையணிந்த இளைஞர் ஒருவரை நிறுத்திய போது முகுந்தாவை பார்த்து, அவரை உள்ள விடுங்கள், அவர்தான் வஸ்லி என்று சிலர் கூற முகுந்தா அவரை உள்ளே அனுமதித்தார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒவ்வொருவரும் கண்களை கூச வைக்கும் வித்தியாசமான உடைகளை அணிந்து கொண்டிருந்தனர். மலை ஜாதியினர் அணியும் அங்கிகள், மெக்சிகல் போன்சோஸ், இந்திய குர்தா, பறவை இறகுகள் மற்றும் மணிமாலைகள் போன்றவைகளை அணிந்திருந்தனர். சில ஹிப்பிகள் தங்களுடைய புல்லாங்குழல், ட்ரம், கிட்டார், ஹாரன் போன்றவைகளை எடுத்து வந்திருந்தனர். ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் என்னும் கூட்டத்தவர்கள் பரட்டை தலையுடன் ஜீன்ஸ் பேண்ட்டும் பூட்ஸ், மிகவும் தடினமான துணியில் தைத்த மேலங்கி ஆகியவைகளை அணிந்து கொண்டும் பெண் நண்பர்கள் புடைசூழ சிகரெட் பிடித்தவாறு பலவிதமான ஜெர்மன் நாட்டு ஹெல்மெட்டுகளை ஏந்தியவாறு உள்ளே நுழைந்தனர். முதலில் சுவாமிஜி சொல்லிக் கொடுத்தபடி நடனம் ஆடியபடி பக்தர்கள் கீர்த்தனையை ஆரம்பித்தார்கள். ஊதுவத்தி புகை மேடையிலிருந்து கிளம்பும் எங்கும் தவழ்ந்து கொண்டிருந்தது. வந்திருந்தவர்களில் முக்கால்வாசி பேர்கள் போதை மருந்தினை உட்கொண்டவர்களாக இருந்த போதிலும் பொதுவாக சூழ்நிலை என்னவோ
அமைதியாகத்தான் இருந்தது. ஆன்மீக அனுபவத்தை நாடித்தான் அவர்கள் வந்தது. காதுக்கு இனிமையாக கீர்த்தனை துவங்கியவுடன் சில இசைக்கலைஞர்கள் கூட சேர்ந்து தங்கள் இசைக்கருவிகளை வாசிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு மின்விளக்கு காட்சி ஆரம்பித்தது. இசைக்கு தகுந்தவாறு வண்ண வண்ண விளக்குகளின் ஒளி பல்வேறு வட்ட வடிவங்களில் எரிந்து அங்கும் இங்கும் தாவி பாய்ந்தது. சுமார் 8 மணிக்கு மோபிகிராஃப் என்று குழு மேடைக்கு வந்தனர். பெரிய பெரிய மின்சார கிட்டார்கள், எலக்ட்ரிக் பாஸ், 2 ட்ரம்கள் போன்றவற்றை வாசித்தபடி தங்கள் பாட்டை ஆரம்பித்தார்கள். பிரம்மாண்டமான ஒலிபெருக்கிகளிலிருந்து வந்த ஒளி அந்த ஹாலையே அதிர வைத்தது. கூடியிருந்த ஜனங்கள் எழுந்து நின்று ஆரவாரம் செய்தனர். இரவு 9:30 மணி இருக்கும். சுவாமிஜி பிரெட்ரிக் தெருவில் உள்ள தன் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கி வந்து ஹார்வியின் காடிலாக் காரின் பின்செட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அவர் வழக்கம் போல் காவி உடை அணிந்திருந்தார். கழுத்தில் அணிந்திருந்த மலர் மாலையிலிருந்து வந்த வாசனை கார் முழுவதும் வியாபித்தது. ஆவலானுக்கு போகும் வழியெல்லாம் அவர் மேலும் பல ஹரே கிருஷ்ணா மையங்களை நிறுவ வேண்டியதின் அவசியத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்தார். மணி இரவு 10. சுவாமிஜி கீர்த்தனானந்தா ராடசோரா பின்தொடர ஆவலான் படிக்கட்டுகளில் ஏறினார். அவர் உள்ளே நுழையும் போது சங்குகள் முழங்கின. ட்ரம்கள் சன்னமாக வாசிக்கப்பட்டன. கூட்டம் வாயிலிருந்து மேடை வரை 2ஆக பிரிந்து வழி ஏற்படுத்த சுவாமிஜி நடந்தார். தலையை தூக்கியவாறு அவர் நடந்த கூட்டத்தினரிடையே அவர் மிதந்து செல்வது போல் தோன்றியது. திடீரென்று விளக்கு காட்சி நிறுத்தப்பட்டு கிருஷ்ணர் மற்றும் அவருடைய லீலைகள் அடங்கிய படங்கள் சுவரில் பளிரென தோன்ற ஆரம்பித்தன. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரில் போவது போலவும், கிருஷ்ணர் வெண்ணெய் உண்பது போலவும், கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பது போலவும் பல படங்கள் காண்பிக்கப்பட்டன. சுவாமிஜி கூட்டத்தின் இடையே மேடையை நோக்கி நடந்தபோது கூட்டம் ஆரவாரம் செய்தது. அவர் மேடையில் ஏறி அவருக்காக போடப்பட்டிருந்த மெத்தையில் உட்கார்ந்தவுடன் கூட்டம் அமைதியானது. சுவாமி ஆலன் கின்ஸ்பர்க்கை திரும்பி பார்த்து மந்திரத்தை பற்றி ஏதாவது பேசு என்றார். ஆலன் கின்ஸ்பர்க்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றி தனது அனுபவம் மற்றும் தான் புரிந்து கொண்டது பற்றி பேச ஆரம்பித்தார். பக்திவேதாந்த சுவாமி எப்படி நியூயார்க்கில் 2வது அவென்யூவில் ஒரு கோயிலை ஏற்படுத்தினார் என்பதையும் எடுத்து சொன்னார். எல்லோரையும் ஃப்ரெட்ரிக் தெருவில் இருக்கும் கோவிலுக்கு வரும்படி வேண்டினார். முக்கியமாக நான் உங்களை அழைப்பது விடியற்காலை கீர்த்தனைக்கு ஏன் என்றால், LSDயின் போதையிலிருந்து தெளிந்து இறங்கி சாதாரண உணர்வுக்கு வந்து தங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ள விரும்புபவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்றார். பிறகு சுவாமிஜி பேசினார். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தின் சரித்திரத்தை சுருக்கமாக எடுத்து சொன்னார். நீங்கள் மந்திரத்தை சொல்லி பாருங்கள் என்றார். பிறகு ஹாலன் ஹார்மோனியத்தை வாசித்தவாறு இந்தியாவில் தான் கேட்ட ராகத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாட ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சபையில் குழுமியிருந்தவர்கள் மந்திரத்தை சொல்லி பாட ஆரம்பித்தார்கள். கீர்த்தனை தொடர்ந்து நடக்க கூடியிருந்த மக்கள் மேன்மேலும் உற்சாகத்துடன் பாட வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் மேடையில் ஏறி வாசிக்க ஆரம்பித்தார்கள். ட்ரம் நன்றாக வாசிக்க தெரிந்த ரான்சோரா மோபிகிராஃப் குழுவினரது ட்ரம்மின் முன் உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். பந்து போன்ற தோற்றமளித்த வண்ண விளக்கொலி மந்திரத்தின் தாளத்திற்கு தகுந்தவாறு அங்கும் இங்கும் குதித்தது. அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சுவற்றில் ப்ரொஜெக்டர் மூலம் காட்டப்பட்டது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிப்பது அந்த ஹால் முழுவதும் பரவ ஹிப்பிகளில் சிலர் எழுந்து நின்று கைகளை தூக்கியவாறு டான்ஸ் ஆட ஆரம்பித்தார்கள். ஆலன் கின்ஸ்பர்க் கூறுகிறார், இரவு முழுதும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடினோம். ஆன்மீக உற்சாகத்தின் உச்சிக்கே இது எல்லோரையும் அழைத்து போய்விட்டது. சான் பிரான்சிஸ்கோவில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்கிறபடி நடந்த முதல் இசை நிகழ்ச்சியே இதுதான். ஒவ்வொருவரும் பாடி ஆட ஆரம்பித்தார்கள். ஜானகி கூறுகிறார், யாருக்கும் எதற்கு மந்திரத்தை உச்சரித்து பாடுகிறோம் என்று தெரியாதுதான். முக்கால்வாசி பேர் போதையில் இருந்த போதிலும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி பாடும் காட்சி சுவாமிஜியை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. எல்லாம் ப்ராக்டிக்கல். எந்த நிலையிலும் பகவான் நாமா சொல்லலான்றது தான் ப்ராக்டிக்கல். எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடக்குது. பாருங்க. ஹயக்ரிவா சொல்கிறார்,
அதான் சைதன்ய மகாபிரபுனுடைய சங்கல்பம். ஹயக்ரீவா சொல்கிறார், நான் முதல் வரிசையில் வாத்திய குழுவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்ததால் எதுவும் சரியாக காதில் விழவில்லை. ஆனால் ஹரே கிருஷ்ணா மந்திரம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிக உற்சாகத்துடன் பாடப்படுவதை என்னால் உணர முடிந்தது. மேடையின் பின்சுவரில் கிருஷ்ணர் மயிலிறகுடன் கூடிய தங்க கிரீடம் அணிந்து புல்லாங்குழலும் கையுமாக இருப்பதை போன்ற படம் ஸ்லைடு மூலமாக காட்டப்பட்டது. திடீரென்று சுவாமிஜி தானும் எழுந்து நின்று கொண்டு கைகளை தலைக்கு மேல் தூக்கியவாறு ஆட ஆரம்பித்தார். ஒவ்வொருவரையும் தன்னை போல ஆட சொல்லி சைகையின் மூலம் கேட்டுக்கொண்டார். அதுவரை உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து சுவாமிஜியை போல் மந்திரத்தை பாடிக்கொண்டே ஆட ஆரம்பித்தனர். ரோஜர் சேகல் கூறுகிறார், நடன ஹால் காற்றில் அசையும் கோதுமை வயல் போல் காட்சி அளித்தது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுவது தொடர்ந்து 1 மணிக்கு மேல் நடந்து கொண்டே இருந்தது. முடிவில் ஒவ்வொருவரும் குதித்து கொண்டோ உறக்க பாடிக்கொண்டோ கண்ணீர் விட்டு கொண்டோ இருந்தனர். யாரோ ஒருவர் மைக்ரோஃபோனை சுவாமிஜியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். சுவாமிஜியின் குரல் பலமாக மிகவும் வலிமை வாய்ந்த ஒலிபெருக்கியில் எதிரொலித்தது. பாட்டின் வேகம் அதிகரித்தது. சுவாமிஜியின் உடம்பில் வேர்வை ஆறாக வழிந்தோட ஆரம்பித்தது. கீர்த்தனானந்தா உடனே கீர்த்தனை நிறுத்தப்பட வேண்டும் என்றும், சுவாமிஜி வயதானவர் ஆகையால் இதற்கு மேல் போனால் அவர் உடல் நலத்துக்கு ஆபத்தாக முடியும் என்றும் கூறினார். ஆனால் ஹரே கிருஷ்ணா மந்திரம் மேலும் வேகத்துடன் தொடர்ந்து பாடப்பட்டது. ஒலிபெருக்கிகளின் மூலம் விஸ்தரிக்கப்பட்ட இசை கருவிகளின் ஒலிகளிலும் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் குரல்களிலும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தின் வார்த்தைகள் தெளிவற்று மூழ்கும் வரையில் பாட்டின் வேகம் அதிகரித்து கொண்டே போனது. திடுப்பென்று கீர்த்தனம் நிறுத்தப்பட்டது. தனது குருவை நினைத்தவாறு நமஸ்காரம் செய்தபடி சுவாமிஜி துதித்தார். ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய அஷ்டோத்தர சத ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் கி ஜெய். All glories to the assemblies to devotees. ஹரே கிருஷ்ணா. கீர்த்தனானந்தாவும் ராணாஸ்வரமும் பின்னால் நடந்து வர சுவாமிஜி புகை மண்டலத்தினிடையே கூட்டத்தின் வழியாக மேடையை விட்டு இறங்கி நடந்தார். இந்த இடம் பிரம்மச்சாரிகள் வர தகுந்த இடமல்ல என்றார். அவர் ஹாலை விட்டு வெளியே வந்து கொண்டு, தீட்சை வேண்டும் என்று வரும் சிலர் வாழ்நாள் முழுவதும் சிஷ்யர்கள் என்ற முறையில் தங்கள் குருவுக்கு கொடுக்க வாக்குறுதிகளை காப்பாற்ற தயாராக இல்லை என்பதை பிரபுபாதாவிடம் அவர் சிஷ்யர்களில் சிந்தித்து செயல்படுபவர்களான சிலர் எடுத்து சொன்னார்கள். சுவாமிஜி இவர்களில் சிலர் தீட்சை பெற மட்டுமே இங்கு வருகிறார்கள். இதற்கு முன் நாங்கள் இவர்களை பார்த்ததும் இல்லை, தீட்சைக்கு பிறகு பார்க்க போவதும் இல்லை என்பார்கள். சுவாமிஜியோ இந்த சிரமத்தை தான் எடுத்துதான் ஆக வேண்டும் என்று பதிலளிப்பார். ஒரு நாள் பகவத்கீதை உரையில் நடுவில் சுவாமிஜி விளக்கினார். ஒருவன் செய்த பாவ காரியங்களின் விளைவுகள் தீட்சை பெறும்போது தொலைக்கப்பட்டாலும் குருவின் பொறுப்பு சிஷ்யனானவன் இந்த ஜட உலகத்தை விட்டு காப்பாற்றப்படும் வரை முடிவதில்லை. இதனால்தான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு குருவானவர் அதிகமான சிஷ்யர்களை ஏற்கக்கூடாது என்று சொல்லியுள்ளார். ஒரு நாள் இரவு கோயிலில் கேள்வி பதில் நேரத்தின் போது உயரமும் பருமனுமாய் தாடி வைத்து கொண்டு ஒருவன் கைகளை உயர்த்தி, நான் தீட்சை பெற முடியுமா என்று கேட்டான். அவன் விவஸ்தை இல்லாமல் கேட்டதாக சுவாமிஜியின் சிஷ்யர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தோன்றியது. ஆனால் சுவாமிஜியோ சலனமில்லாமல் தோற்றமளித்தார். தாராளமாக, ஆனால் நீ முதலில் 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றார். கிருஷ்ணர் யார்? ஒரு கணம் சிந்தித்த தாடிக்காரன், கிருஷ்ணர் தான் கடவுள் என்றான். சரி என்று சுவாமிஜி நீ யார் என்று கேட்க, மறுபடியும் சற்று யோசித்த தாடிக்காரன், நான் கடவுளின் தொண்டன் என்றான். அவன் நல்லது என்ற சுவாமிஜி, நாளைக்கே உனக்கு தீட்சை கொடுக்கிறேன் என்றார். தன்னுடைய மேலநாட்டு சிஷ்யர்கள் கிருஷ்ண உணர்வை சிரத்தையுடன் பின்பற்றி வாழ்வின் இறுதி இலக்கான தொண்டை அடைவது கடினம் என்று பக்தி சித்தாந்த சுவாமிக்கு தெரியும்.
வாழ்நாள் முழுவதும் பயிற்சி என்பதே இல்லாமல் கிறிஸ்துவ மதம் என்ற ஒரு மதத்தை பெயருக்கு பின்பற்றியிருந்த போதும் கடவுளை பற்றிய விஞ்ஞானத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. தவறான உடலுறவு கொள்வதும் மாமிசம் சாப்பிடுவதும் தவறான காரியங்கள் என்று கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் சுவாமிஜி அவைகள் தவறானவை என்று சொன்னபோது அவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாது ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கவும் செய்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி அவரால் நிராகரிக்க முடியும்? மாயின் கவர்ச்சிக்கு எதிராக விடாமுயற்சியுடன் அவர்கள் கிருஷ்ண உணர்வை பின்பற்றுகிறார்களா என்பது காலப்போக்கில் தெரிந்துவிடும். சிலர் விழுந்து விடலாம், சிலர் விழாமல் முன்னேறலாம். தவறுவது மனித இயல்பு. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்ற கட்டளையை அக்கறையுடன் பின்பற்றி பாவச் செயல்களை தவிர்ப்பவர்கள் வெற்றி காண்பது உறுதி. எதிர்காலத்தில், அதாவது நாளை, யார் வேண்டுமானாலும் ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து விழலாம் என்பது உண்மையே. ஆனால் பக்திவேதாந்த சுவாமி தற்சமயம் தம்மை பின்பற்றுபவர்களை தன் சிஷ்யர்களை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்துவது தன் தலையாய கடமையாக எண்ணினார். எப்போதும் அவர்கள் வீழ்ந்து விடாதபடி பாதுகாக்க வழிமுறையையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வேத நூல்களை மாதிரியாக இல்லாமல் நியூயார்க் சிஷ்யர்களை மட்டுமே மாதிரியாக எடுத்துக்கொண்டாலும் சுவாமிஜியின் சான் பிரான்சிஸ்கோ சிஷ்யர்கள் கட்டுப்பாடுகளை சரிவர அனுசரிக்கவில்லை. சிலர் தொடர்ந்து பிரசாதம் அல்லாத கண்ட பொருட்களை உண்டார்கள். தடை செய்யப்பட்ட ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு போன்ற உணவு பண்டங்களை சாப்பிட்டார்கள். சிலர் கீர்த்தனைக்கு பிறகு கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டு புகைப்பிடிக்கவும் செய்தார்கள். எவைகளை அனுசரிக்கிறோம் என்று வாக்களித்து தீட்சை பெற்றோம் என்பதையே அறியாது பலர் தீட்சை பெற்றிருந்தனர். காலை மாலை கீர்த்தனைகள் ஏற்கனவே ராதாகிருஷ்ண கோயிலை ஹெய்ட் ஹாஷ்பரி முழுவதுமாக பிரபலமடைய செய்திருந்தது. இது தவிர பக்தர்கள் இலவசமாக மதிய உணவு விநியோகம் செய்ய ஆரம்பித்த போது ஹரே கிருஷ்ணா கோயில் சுற்றியிருந்த சமூகத்தின் ஒரு அங்கமாகவே ஆகிவிட்டது. சுவாமிஜி தன் சிஷ்யரிடம் பிரசாதம் சமைத்து விநியோகித்து கொண்டே இருங்கள். பகலில் இதுதான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டும் என்றார். நிறைய கடைக்காரர்கள் ஹிப்பிகளுக்கு உணவளிக்கிறார்கள் என்று அறிந்து தாராளமாக சாமான்கள் கொடுக்க முன்வந்ததால் இந்த மதிய உணவு விநியோகம் கஷ்டம் எதுவும் இல்லாமல் நடைபெற்றது. வருபவர்களில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள் கேள்விகளுடன் வந்தார்கள். இவர்கள் பிரசாதம் சாப்பிடுவது மட்டுமல்லாது சுவாமிஜியின் அறைக்கு போய் அவருடன் பேசுவார்கள். இவர்களில் பலர் அப்போது வியட்நாமில் நடந்து கொண்டிருந்த போரை பற்றியும் அமெரிக்காவின் சட்ட ஒழுங்கு நிலை பற்றியும் மற்றும் போதைப் பொருளின் பாதிப்பு, பள்ளி வீடுகளை விட்டு வெளியேறியவர்கள் நிலை ஆகியவை பற்றி பெரிதும் கவலைப்படுபவர்களாக இருந்தார்கள். சான் பிரான்சிஸ்கோவை நோக்கி அமெரிக்க இளைஞர்களின் படையெடுப்பை பற்றி எங்கும் கவலை நிறைந்திருந்தது. சான் பிரான்சிஸ்கோவில் இப்படி இளைஞர்கள் வந்து குவிவது சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. சமூக நல பிரிவின் அதிகாரிகளும் காவல்துறையினரும் மக்களின், முக்கியமாக ஹெய்ட் ஆஷ்பரி பகுதியில் வசிப்பவர்களின் உடல் நலத்தை பற்றியும் அவர்களின் மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை தரத்தை பற்றியும் கவலையுற்றனர். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சிலர் அந்த இடம் முழுவதுமே ஹிப்பிகளின் ராஜ்யம் ஆகிவிடும் என்று பயந்தனர். உள்ளூர் அதிகாரிகள் பக்திவேதாந்த சுவாமி அவர்களின் கோயில் செய்யும் சேவையை வெகுவாக பாராட்டினார்கள். ஹிப்பிகளின் படையெடுப்பில் நேர்ந்த நெருக்கடியை சமாளிக்க வழிவகைகளை கண்டறிவதற்கு ஒரு குழுவை அவர்கள் அமைத்தபோது பக்திவேதாந்த சுவாமியையும் உறுப்பினராக இருந்து அவர் தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஹரிதாசா சொல்கிறார், அனாதைகளாக திரிந்த ஹிப்பிகளுக்கு ராதாகிருஷ்ணா கோயில் ஒரு ஆன்மீக தஞ்சமாக உதவியது. ஹரிகிருஷ்ணா கோயில் இருப்பதற்கான மிக கடினமான இடமும் அதுதான், மிகவும் தேவைப்பட்ட இடமும் அதுதான். சுவாமிஜிக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை சமாளித்த முன் அனுபவம் இல்லாத போதும் அவர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தால் அற்புதத்தை ஏற்படுத்தினார். மந்திரம் அருமையாக வேலை செய்தது. ஒரு நாள் அதிகாலை 2 மணிக்கு
கோயிலின் கதவை யாரோ தடதடவென்று தட்டினார்கள். கோயிலின் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து கதவை திறக்க, கிருஷ்ணா காப்பாற்று, அவர்கள் என்னை பிடிக்க விடாமல் காப்பாற்று என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்து விழுந்தான். சிவந்த கண்களுடனும் தாடியுடனும் ஒரு ஹிப்பி வாலிபன். சிறிது நேரத்துக்கெல்லாம் உள்ளே எட்டி பார்த்த ஒரு போலீஸ்காரர், நாங்கள் தான் அவனை இங்கு விரட்டி வந்தோம். காரணம், நீங்கள் அவனுக்கு உதவுவீர்கள் என்றார். போலீஸ்காரர் கதவை சாத்தி கொண்டு போன பின் அந்த தாடிக்கார பையன், எனக்கு இந்த உடலில் இருக்க பிடிக்கவில்லை என்று கூச்சலிட்டான். பிறகு வெறி பிடித்தார் போல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று கதறினான். சிஷ்யர்கள் அதற்கு பிறகு தூங்க முடியவில்லை. மிச்சமிருந்த நேரத்தை அவன் சமாதானப்படுத்துவதிலும் அவனோடு சேர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபிப்பதிலும் கழித்தனர். பக்தர்கள் சில சமயம் துக்கப்பட்டு வரும் இளைஞர்களை சுவாமிஜியிடம் அனுப்புவது உண்டு. சொல்லப்போனால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பிரபுபாதாவை பார்க்க அனுமதித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமிஜியின் சிஷ்யர்கள் அவர் சௌகரியத்தை அனுசரித்து அவரை அனாவசியமாக யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்படி வந்தவர்களில் ஒருவன்தான் ராபிட். பரட்டை தலை கொண்ட அவன் அணிந்திருந்த உடைகளோ கந்தல் மற்றும் அழுக்கு, உடம்பெல்லாம் நாற்றம். அவன் சுவாமிஜியை பார்க்க அடம்பிடித்தான். ஆனால் சிஷ்யர்கள் அனுமதிக்க மறுத்தனர். அவன் சுவாமிஜியின் அறையினை அசுத்தப்படுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு நாள் சுவாமிஜி தனது உரையை முடித்துவிட்டு அப்பார்ட்மெண்ட்டிற்கு போவதற்கு வாசல்படிக்கு வந்தபோது அங்கு காத்திருந்த ராபிட் அவரிடம் வந்து, நான் மேலே வந்து உங்களுடன் பேசலாமா என்றான். சுவாமிஜி மறுக்கவில்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தராவது சுவாமிஜியுடன் வாதம் பண்ண வந்து விடுவார்கள். ராபிட்டை போல் இஸ்ரேல் என்பவன் ஹெய்டு ஆஸ்பரியில் வினோத ஆசாமிகளில் ஒருவன். தலைமயிரை பின்னால் பன்றிவால் போல் கட்டியிருப்பான். கீர்த்தனைகளில் ட்ரம்ப் வாசிப்பான். ஒரு நாள் மாலை பகவத்கீதை உரை முடிந்ததும் சுவாமிஜியிடம், ஹரே கிருஷ்ணா என்று ஜெபிப்பது கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் இதனால் உலகத்துக்கு, மனித குலத்துக்கு என்ன நன்மை என்று சவால் விடும் தோரணையில் கேட்டான். நீ இந்த உலகத்தில் தானே இருக்கிறாய். உனக்கு இந்த மந்திரம் சொல்வதும் பாடுவதும் பிடித்துள்ளது போது மற்றவர்களுக்கும் பிடிக்காமல் எப்படி இருக்கும்? மந்திரத்தை உரக்க சொல்லி பாடு என்று பதிலளித்தார் சுவாமிஜி. மீசை வைத்த மனிதன் பின்பக்கத்தில் எழுந்து நின்றவாறு, நீங்கள் ஆலன் கின்ஸ்பெர்க்கின் குருவா என்று சற்று ஒரு மாதிரியாக கேட்டான். சுவாமிஜியின் அருகில் இருந்தவர்களுக்கு தெரியும் இந்த கேள்வி ஒரு மாதிரியான கேள்வி. அதனால் இதற்கு பதில் ஆமாம் என்றோ இல்லை என்றோ சொல்வது கடினம் என்று. ஆனால் சுவாமிஜி சொன்னார், நான் யாருடைய குருவும் இல்லை, நான் எல்லோருக்கும் சேவகன். சுவாமிஜியின் இந்த பதில் சிஷ்யர்களை புல்லரிக்க செய்தது. இது அவரது யதார்த்தமான தன்னடக்கத்தின் அடித்தளத்தினின்று வந்த பதிலாகும். மற்றொரு நாள் இரவு சுவாமிஜி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கையில் ஒரு பையன் எழுந்து வந்து மேடையில் அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டான். சபையை நோக்கி திரும்பி உட்கார்ந்து சுவாமிஜியை குறுக்கிட்டு, நானும் இப்போது சில சொல்ல விரும்புகிறேன் என்றான். சுவாமிஜி நயமாக, வகுப்பு முடிந்ததும் கேள்வி பதில் நேரம் வரும், அப்போது நீ சொல்ல விரும்புவதை சொல்லலாம் என்றார். பையன் சில நிமிடங்களில் சுவாமிஜியின் அருகே மேடையில் உட்கார்ந்தவாறே காத்திருந்த பிறகு மறுபடியும், நான் சொல்ல விரும்புவதை இப்போதே சொல்லியாக வேண்டும் என்று கத்தினான். உடனே சுவாமிஜி கர்த்தாலை எடுத்துக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று பாட ஆரம்பித்தார். கீர்த்தனை முடியும் வரை அந்த பையன் அதே இடத்திலேயே அசையாமல் சுவாமிஜியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அரை மணி நேரத்துக்கு பிறகு கீர்த்தனை நின்றது. சுவாமிஜி அருகில் இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து சிறு துண்டுகளால் நறுக்கினார். பிறகு கத்தியையும் ஒரு துண்டையும் தனது வலது கையில் வைத்து பையனிடம் நீட்டினார். பையன் சுவாமிஜியும் அவர் கையில் இருந்த ஆப்பிள் துண்டு மற்றும் கத்தியையும் மாறி மாறி பார்த்தான். கோவில் அறை நிசப்தமானது. சுவாமிஜி லேசாக பையனை நோக்கி புன்னகையை தவழவிட்டவாறு அசைவில்லாமல் உட்கார்ந்திருந்தார். நீண்ட நேரத்துக்கு பிறகு பையன் கையை நீட்டி கத்தியை எடுக்காமல் பழத்துண்டை எடுத்தபோது எல்லோரும் கவலை நீங்கி பெருமூச்சு விட்டனர். ஹரிதாசா சொல்கிறார், சுவாமிஜி எப்படி பிரச்சனைகளை சமாளித்தார் என்று கவனிப்பது என் வழக்கம். இவ்வாறு சமாளிப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. அவருடைய சக்தி, விவேகம் ஆகியவற்றை சோதிப்பதாக இவைகள் எனக்கு தோன்றியது.
இவைகளை அவர் கையாளும் விதமே தனி. இப்படி தொந்தரவு கொடுப்பவர்களை விரோதித்து கொள்ளாமலும் ஒதுங்கி போய்விடாமலும் அல்லது மேலும் பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்கும்படி கிளறிவிடாமலும் சரிகட்டி விடுவார். அடிக்கடி யாராவது ஒருவன் நான் கடவுள் என்று கூறுவான். இப்படிப்பட்டவர்கள் திடீரென்று நான் கடவுள்னு சொல்லுவான். திடீர்னு அடப்பாங்கள இப்படிப்பட்டவர்கள் திடீரென்று எதாலோ உந்தப்பட்டது போல் கவிதை நயமாக சிறிது நேரம் பேசுவார்கள். ஆனால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்காமல் ஏதோதோ சம்பந்தமில்லாமல் குழறுவதில் குழறுவதில் போய் முடிவார்கள். சுவாமிஜி இவர்களை எல்லாம் சும்மா விடமாட்டார். அவனது கருத்துக்களை தவறு என நிரூபிப்பார். அவன் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சபையில் உள்ள பகுத்தறிவுள்ள மக்கள் ஏற்றுக்கொள்வர். தர்க்கம் பண்ணுபவன் என்ன பேசுகிறான் என்று அவனுக்கே தெரியாது என்று சுட்டிக்காட்டி சபையில் உள்ளோரை தன் பக்கம் வெற்றி கொண்டு விடுவார் சுவாமிஜி. சபையில் உள்ளோர் மேலும் தான் சொல்வதை கேட்கவோ நம்பவோ தயாராக இல்லை என்பதை வாயை மூடிக்கொண்டு நம்பவோ தயாராக இல்லை என்பதை உணர்ந்து வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விடுவான் தர்க்கம் செய்பவன். இப்படி தர்க்கம் பண்ணுபவனிடமிருந்து சபையை பிரித்து அவன் தர்க்கத்திற்கு முடிவு கட்டி விடுவார். இதை அவன் நொறுங்கி குறுகி போகாமல் செய்வார். இதை அவர் மேம்பட்ட புத்தியினால் செய்வார். அதே சமயத்தில் பரிவுடன் தான் பேசுவார். நான் இதை அவர் செய்யும் பொழுது பார்த்து அவர் ஒரு மகத்தான ஆசிரியர் மட்டுமல்லாது உன்னதமான மனிதர் என்பதை உணர்ந்திருக்கிறேன். யாருக்கும் மனக்காயமோ உடற்காயமோ ஏற்படுத்தாத அளவுக்கு அவரிடம் மென் உணர்ச்சி இருந்தது. இதனால்தான் அவரால் தோற்கடிக்கப்பட்டு வாயை மூடிக்கொண்டு உட்காருபவன் மனதில் கோபமோ தோற்றுவிட்டோம் என்ற உணர்வோ இல்லாமல் சுவாமிஜி தன்னை புத்திசாலித்தனத்தால் வென்றுவிட்டார் என்ற எண்ணத்துடன் இருப்பான். 6:30 மணிக்கு நாம் வாக்கிங் போகலாம். 6:30 மணிக்கு நாம் வாக்கிங் போகலாம். என்னை பார்க்கில் கொண்டு விடு என்றார் சுவாமிஜி ஒரு நாள் காலை. பல பக்தர்கள் சுவாமிஜியுடன் கோல்டன் கேட் பார்க்கில் உள்ள ஸ்டோவ் ஏரிக்கு சென்றார்கள். அவர்களுக்கு அந்த பார்க் மிகவும் பரிச்சயம். அதனால் சுவாமிஜி ஏரியை சுற்றி அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த வழியாக அழைத்து சென்றனர். ஒரு பாலத்தை கடந்தும் இருபுறமும் வனங்கள் நிறைந்த பாதைகள் வழியாகவும் அழகான ஒரு சிற்றோடையின் குறுக்காகவும் இயற்கை எழிலை பார்த்து அவர் சந்தோஷம் அடைய வேண்டும் என அவர்கள் அழைத்து சென்றார்கள். சுவாமிஜி எதை பார்த்தாலும் வேத நூல்கள் எனும் கண்கள் மூலமாகவே பார்த்தார். ஒரு சாதாரண பொருளை பற்றி அவர் செய்யும் விமர்சனம் கூட ஆன்மீக அறிவுரை நிறைந்ததாக இருக்கும். நடந்து கொண்டே சொன்னார். கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்பவர்கள் முதலில் கடவுளை காண்பதற்கு தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் முதலில் புனிதப்படுத்தப்பட வேண்டும். இதோ இப்போது சூரியனை மேகம் மூடியிருப்பது போல சூரியனை மேகம் மூடியிருக்க சூரியனே உதிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? சூரியன் என்னவோ இருக்கத்தான் செய்கிறது. நமது கண்கள் தான் மேகத்தினால் மூடப்பட்டுள்ளது. அன்னங்கள் தண்ணீரில் தவழ்ந்து கொண்டிருக்கும் ஓரிடத்திற்கு வந்தபோது சுவாமிஜி சொன்னார், ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களை அன்னத்திற்கும் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய இலக்கியத்தை தெளிவான எளிமிக்க ஏரிகளுக்கும் ஒப்பிடுகிறது. பக்தர் அல்லாதவர்கள் காக்கை போன்றவர்கள். அவர்கள் எப்போதும் குப்பையை போன்ற ஜடத்தனமான விஷயங்களைத்தான் விரும்புவார்கள். கூழாங்கல் நிறைந்த பாதை வழியாக நடந்தவர் திடீரென்று ஒரு இடத்தில் நின்று, இந்த கூழாங்கற்களை பாருங்கள், இவைகளைப் போல் எண்ணற்றது உயிரினங்களின் எண்ணிக்கை என்றார். மறுநாள் சுவாமிஜி பார்க்குக்கு கிளம்பிய போது மேலும் பல பக்தர்கள் கூட வருகிறேன் என்று கிளம்பினார்கள். முன்தினம் அவருடன் போனவர்கள் சுவாமிஜியுடன் போவதில் இருக்கும் அனுபவத்தை கூற கேட்டு தாங்களும் பங்கு கொள்ள விரைந்தார்கள். ஏரியை ஒட்டி போடப்பட்டிருந்த தார் ரோட்டில் மேலும் கீழும் நடக்க ஆரம்பித்தார். நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய மரத்தின் அடியில் வந்து நின்றபடி கீழே பரவி கிடந்த பறவை எச்சத்தை சுட்டி காட்டி இதன் அர்த்தம் என்ன என்றார். தன் பக்கத்தில் இருந்த ஒரு புதிய பக்தனை பார்த்து அந்த பையன் முகம் சிவக்க எனக்கு தெரியவில்லை என்றான். சுவாமிஜி சிந்தனை தோய்ந்த முகத்துடன் மற்றவர்களில் யாரேனும் விளக்கம் தருகிறீர்களா என்று காத்திருந்தார். யாரும் பதில் சொல்ல தெரியாமல் மௌனமாக இருந்தார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், இந்த பறவைகள் 2 வாரங்களுக்கு மேலாக இந்த மரத்தில் வசிக்கின்றன. பாருங்கள், பறவைகள் கூட ஒரு குறிப்பிட்ட மரத்திடம்
பட்டு கொண்டுள்ளதை என்றார் சுவாமிஜி. பிறகு அவர்கள் ஒரு விளையாட்டு திடலை தாண்டி செல்லுகையில் சில முதியவர்கள் செக்கர்ஸ் விளையாட்டை விளையாடி கொண்டு இருப்பதை பார்த்தார்கள். இந்த நாட்டில் வயதானவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பாருங்கள், சின்ன பசங்கள் மாதிரி விளையாடுகிறார்கள். கிருஷ்ண பக்தியில் உணர்வில் கழிக்க வேண்டிய நேரத்தை எப்படி வீணாக்குகிறார்கள். குழந்தைகளாக இருந்து வளர்ந்து பெரியவர்களாகிவிட்ட இந்த நேரம்தான் ஆன்மீக வாழ்க்கையை தீவிரமாக்க சரியான நேரம். ஆனால் இவர்கள் செய்வதோ வேறு. ஒரு நாயையோ பூனையோ பிடித்து வைத்து கொண்டு கடவுளுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக அவைகளுக்கு சேவை செய்கிறார்கள். இது மிகவும் துரதிர்ஷ்டமானது. நாம் எவ்வளவு சொன்னாலும் இவர்கள் கேட்கப் போவதில்லை. இவர்கள் பாதையை மாற்ற முடியாது. இதனால்தான் நாம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவருடன் பேசுகிறோம். அவர் சங்கல்பம் தான் இப்போ இளைஞர்லாம் வர்றது. ஓகே 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 ஒரு நிமிஷம். நாம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவருடன் பேசுகிறோம். அதுதான் இளைஞர்களாகவே வராங்க இஸ்கானில். அவருடைய சங்கல்பம் குரு மகாராஜ் ஸ்ரீல பிரபுபாதனுடைய சங்கல்பம். சுவாமிஜியும் அவரது சிஷ்யர்களும் கேலார் டிரைவுக்கு சற்று தள்ளி இருந்த மேடான சிறிய குன்று போன்ற புல்வெளியை தாண்டி போகும்போது சிஷ்யர்கள் அவரிடம் இதுதான் பிரபலமான ஹிப்பி ஹில் என்று சுட்டி காட்டினர். இதுதான் பிரபலமான ஹிப்பி ஹில் என்று சுட்டி காட்டினர். அதிகாலை நேரத்தில் புல்வெளியும் யூகலிபிட்டஸ் மற்றும் ஓக் மரங்களும் நிறைந்த அந்த குன்று மிகவும் அமைதியாக காணப்பட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் போதும். நூற்றுக்கணக்கான ஹிப்பிகள் இங்கே கூடுவார்கள். புல்வெளியில் உட்கார்ந்து புகைக்க ஆரம்பித்து விடுவார்கள். சுவாமிஜி தனது சிஷ்யர்களை அங்கு வந்து கீர்த்தனை நடத்த வேண்டும் என்றார். ஹரே கிருஷ்ணா மகாமந்திர கீர்த்தனைகள் மிகவும் பிரபலமாக்கி விட்டிருந்தது. அன்று நியூயார்க் டாம்கின் பூங்காவில் நடந்த கீர்த்தனையை விட அதிக மக்களை ஈர்க்க ஆரம்பித்திருந்தது. அந்த நியூயார்க் டாம்கின் பூங்காவில் நடந்த கீர்த்தனையை விட அதிக மக்களை ஈர்க்க ஆரம்பித்திருந்தது. சில சமயம் சுவாமிஜியே பூங்காவுக்கு வந்து சிஷ்யர்களுடன் சேர்ந்து பாடி ஆடுவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கீர்த்தனை நடந்து கொண்டிருக்கும் போது சுவாமிஜி இடையில் திடீரென்று பிரவேசித்தார். கீழே உட்கார்ந்து கொண்டு மிருதங்கம் வாசித்தவாறு உரக்க பாடி கீர்த்தனையை முன்னின்று நடத்தினார். எல்லோருடைய கண்களும் சுவாமிஜியின் மேல்தான். அவருடைய வயதும் உடையும் அவரது உயர்வையும் மேன்மையும் காட்டியது. பூங்காவில் இருந்த மற்றவர்கள் கரடுமுரடான ஹிப்பி உடைகளை அணிந்து இருந்தனர். சுவாமியோ தனியாக தெரியும்படி காவி உடை அணிந்திருந்தார். பக்தர்கள் அவருக்கு முன் தலைவணங்கிய விதமும் அவரை அன்புடன் பார்த்த விதமும் கூடியிருந்தவர்களின் மனதில் அவர் மேல் மதிப்பும் ஆர்வமும் ஏற்படுத்தியது. அவர் கீழே உட்கார்ந்தவுடனே குழந்தைகள் சில அவர் அருகில் வந்து நின்று கொண்டன. அவர் மிருதங்கத்தை லாபகமாக வாசித்தவாறு அவர்களை பார்த்து புன்னகை செய்தார். சுமார் 1 மணி நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடிய பின் சுவாமிஜி அதை நிறுத்திவிட்டு பேசத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சாதாரண ஒளி அதிர்வு அல்ல. இது ஆன்மீக ஒளி அதிர்வாகையால் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லாமல் எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது. இதுதான் இந்த மந்திரத்தின் மகிமை. குழந்தைகள் கூட வரவேற்பதை பாருங்கள். 5 நிமிடங்கள் பேசிய பிறகு மறுபடியும் சுவாமிஜி கீர்த்தனையை ஆரம்பித்தார். இளைஞர்கள் சிலர் வட்டமாக கைகளை கோர்த்து சுவாமிஜியை சுற்றி சுற்றி வந்து ஆடினார்கள். ஒரு நாள் சுவாமிஜியின் அப்பார்ட்மெண்ட்டில் வேகமாக நுழைந்த மாலதி தனது சிறிய பையிலிருந்து ஒரு சின்ன பொருளை எடுத்து மேஜையின் சுவாமிஜியின் முன் வைத்தாள். இது என்ன சுவாமிஜி என்றபடி. அது பெரிய வட்டமான கண்களுடன் சிரிக்கும் தட்டையான முகத்தை கொண்ட 3 அங்குல உயர பொம்மை.
இந்த பொம்மைக்கு 2 குட்டையான முன்னே நீட்டி கொண்டிருக்கும் கைகள் இருந்தன. பொம்மையே மார்பு வரைதான் இருந்தது, கால்கள் இல்லை. இதை பார்த்து சுவாமிஜி உடனே தன் கைகளை கூப்பியவாறு தலை வணங்கினார். நீ கொண்டு வந்திருப்பது பகவான் ஜெகந்நாதர், பிரபஞ்சத்தின் தலைவர், அவர்தான் கிருஷ்ணர் என்று கண்கள் பளபளக்க புன்னகையுடன் சுவாமிஜி சொல்ல, மாலதியும் மற்றவர்களும் சுவாமிஜி இவ்வளவு சந்தோஷப்படுவதை பார்க்க தாங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுவதை பார்க்க தாங்கள் கொடுத்து வைத்ததை நினைத்து பூரித்து போனார்கள். அது வெறும் பொம்மை இல்லை என்றும் அதுதான் ஸ்ரீ ஜெகந்நாதர், ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பூஜிக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகம் என்றும் ஸ்ரீ ஜெகந்நாதர் எப்போதும் அவருடைய அண்ணன் பலராமனுடனும் மற்றும் தங்கை சுபத்ராவுடன் தான் பூஜிக்கப்படுகிறார் என்றும் சுவாமிஜி விளக்கினார். இதை கேட்ட மாலதி படபடப்புடன் சுவாமிஜி சொன்னது போல மேலும் 2 விக்கிரகங்களை கான்ஸ்பிளஸ் என்ற இறக்குமதி கடையில், அதாவது தான் ஜெகந்நாதர் விக்கிரகத்தை வாங்கி அதே இடத்தில் பார்த்ததாக கூறினார். சுவாமிஜி மாலதியை மறுபடியும் அந்த கடைக்கு சென்று பலராம் மற்றும் சுபத்ராவின் விக்கிரகங்களை வாங்கி வரும்படி துரிதப்படுத்தினார். மாலதி தன் கணவர் ஷியாம் சுந்தருடன் சென்று அவைகளை வாங்கி வந்தாள். பக்திவேந்த சுவாமி கருப்பு முகத்துடன் கூடிய புன்னகைக்கும் ஜெகந்நாதரை வடகோடியில் வைத்தார். நடுவில் மஞ்சள் சிவப்பு கலந்த நிறத்தில் இருந்த சுபத்ராவையும், மூன்றாவதாக வெண்மை நிற விக்கிரகமான பலராமை சுபத்ராவுக்கு பக்கத்திலும் வைத்தார். ஒன்றாக வைக்கப்பட இந்த விக்கிரகங்களை பார்த்தவாறு அவர், இங்கே யாருக்காவது மரத்தில் இதை போல செதுக்க தெரியுமா என்று கேட்டார். ஷியாம் சுந்தர் தான் இதற்கு முன் மரத்தில் சிற்பம் செதுக்குவதில் ஈடுபட்டிருந்ததாக சொன்னார். சுவாமிஜி உடனே ஷியாம் சுந்தரை 3 அடி உயரத்தில் தன் முன் வைத்திருந்த சிறிய விக்கிரகங்களைப் போல செய்ய சொன்னார். பக்திவேந்த சுவாமி கூறினார், 5000 வருடங்களுக்கு முன் இந்திரத்யும்னா என்ற மன்னன் இருந்தார். இவர் ஒரு கிருஷ்ண பக்தர். ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அண்ணன் பலராமனுடன் சகோதரி சுபத்ராவுடனும் குருஷேத்ராவுக்கு ரதத்தில் போனபோது தோன்றிய மாதிரி விக்கிரகங்கள் வேண்டும் என்று விரும்பினார். தேவலோக கலைஞரான விஸ்வகர்மாவை இதை செய்ய சொல்லி இந்திரத்யும்னா வேண்ட, அவரும் அதற்கு ஒரு நிபந்தனையின் பேரில் ஒத்துக்கொண்டார். இந்த நிபந்தனை அவர் இந்த விக்கிரகங்கள் செய்யும்போது யாரும் குறுக்கிட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதாகும். விஸ்வகர்மா பூட்டப்பட்ட அறையினுள் வேலை செய்ய அரசன் பல நாள் காத்திருந்தார். இந்திரத்யும்னா அரசன் ஒரு நாள் வேலை எவ்வளவு தூரம் நடந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும் என்ற வேகத்தில் பொறுமை எழுந்து மன்னன் கதவை உடைத்து கொண்டு உள்ளே போனார். விஸ்வகர்மா தான் சொல்லியபடி மன்னன் குறுக்கிட்டு தொந்தரவு செய்ததன் காரணமாக உடனே மறைந்து விட்டார். அங்கு இருந்ததோ அரைகுறையாக செய்யப்பட்ட 3 விக்கிரகங்கள். இருந்தபோதிலும் மன்னன் ஸ்ரீகிருஷ்ண பலதேவ சுபத்ராவின் விக்கிரகங்களை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். அம்மூவரையும் அதே வடிவத்தில் பூஜை செய்வது என்ற முடிவும் எடுத்தார். ஒரு கோயிலை கட்டி அதில் இந்த 3 விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்து மிகவும் ஆடம்பரமாக பூஜைகள் செய்து வணங்க ஆரம்பித்தார். அந்நாளிலிருந்து ஸ்ரீ ஜெகந்நாதரை இந்தியாவெங்கிலும், முக்கியமாக ஒரிசா மாநிலத்தில் எல்லோரும் வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பூரியில் நடக்கும் பிரம்மாண்டமான ரத யாத்திரை விழாவுக்கு ஜெகந்நாதர், பலராம் மற்றும் சுபத்ரா ஆகியோரின் ரதங்களை இழுக்கிறார்கள். தன் கடைசி 18 வருடங்களை பூரியில் கழித்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த ரத யாத்திரை விழாவில் ரதங்களுக்கு முன் தன்னை மறந்து பேரானந்தத்துடன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பாடி ஆடுவார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. ஸ்ரீ ஜெகந்நாதர் சான் பிரான்சிஸ்கோவில் இப்படி திடீரென தோன்றியது ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பம் என்று நோக்கிய சுவாமிஜி தன் சிஷ்யர்களிடம் அவர்கள் ஜெகந்நாதரை மிகவும் அக்கறையுடனும் முறையாகவும் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினார். ஷியாம் சுந்தர் பெரிய ஜெகந்நாதர், சுபத்ரா, பலதேவ் விக்கிரகங்களை செய்து முடித்தவுடன் அவைகளை தான் முறைப்படி பிரதிஷ்டை செய்து விடுவதாகவும் அதற்கு பிறகு அவர்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் என்றும் கூறினார். சான் பிரான்சிஸ்கோவிற்கு புதிய ஜெகந்நாத் பூரி என்று புதிய பெயர் கொடுக்கலாம் என்றும் கூறினார். ஜெகந்நாத சுவாமி நயன பதகாமி பவாதுமே என்று
பாடிய சுவாமிஜி, இது ஜெகநாதர் பற்றிய மந்திரம். ஜெகநாதர் என்றால் பிரபஞ்சத்தின் பிரபு என்றும் அர்த்தம். ஒரு பிரபஞ்சத்தின் பிரபுவே, தயவுசெய்து என் கண்களுக்கு நீங்கள் புலப்பட வேண்டும் என்பதுதான் ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவாதுமே. தயவுசெய்து என் கண்களுக்கு நீங்கள் புலப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மந்திரத்தின் பொருள். ஜெகநாதர் இங்கு வந்தது மிகவும் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி என்று கூறினார் சுவாமிஜி. ஷியாம் சுந்தர் 3 பெரிய மரத்துண்டுகளை வாங்கி வந்தார். சுவாமிஜி விக்கிரகங்களின் படத்தை வரைந்து எல்லா அம்சங்களையும் விரிவாக விளக்கினார். ஏற்கனவே இருந்த சிறிய விக்கிரகங்களை வைத்து கொண்டு செதுக்கும் வேலை ஆரம்பித்தது. இதற்கிடையில் மற்ற பக்தர்கள் காஸ்ட் பிளஸ் கடைக்கு சென்று ஜெகநாதர் உருவத்துடன் எது இருந்தாலும் அதை வாங்கி வந்து விட்டார்கள். எல்லோரும் குட்டி குட்டி ஜெகநாதர் பொம்மையை கழுத்தில் மாலையுடன் சேர்த்து அணிய ஆரம்பித்தார்கள். ஜெகநாதர் பாவிகளிடம் மிகவும் கருணையும் தாராள மனப்பான்மையும் கொண்டவர். ஆதலால் பக்தர்கள் மிகவும் முன்னோடிகளாக இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா என்று ஆடிப்பாடி ஜெகநாதரை எளிய முறையில் பூஜிக்கலாம், கொண்டாடலாம். படிப்படியாக அவர்கள் முன்னேறியதும் தான் விக்கிரக ஆராதனை பற்றியும் அதை சார்ந்த சாஸ்திரங்களையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதாக கூறினார் சுவாமிஜி. ஜெகநாதர் வந்த பின் கோயில் அழகுற்றது. பக்தர்கள் ஜெகநாதருக்கு தினமும் மாலை தொடுத்து அறிவித்தார்கள். ஜாதுராணி வரைந்த விஷ்ணு படங்கள் நியூயார்க்கிலிருந்து வந்து சேர்ந்தன. கோவிந்ததாசி என் சுவாமிஜியை பெரிய ஓவியமாக வரைந்திருந்தார். இந்த படம் அவர் உட்காரும் ஆசனத்துக்கு பக்கத்திலும் மாட்டப்பட்டிருந்தது. மேலும் இந்தியாவில் இருந்து வந்த கிருஷ்ணரின் பல்வேறு படங்களை மாட்டியிருந்தார்கள். ஜெகநாதர் மேலே விழும் ஃப்ளாஷ் பல்பின் ஒளி அவர் கண்களுக்கு துடிப்பூட்டி அவரது வண்ணங்களை மாறி மாறி மிளறச் செய்தது. ஹெய்டு ஆஸ்பரி சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் கண்களுக்கு ஜெகநாதர் பெரிய விருந்தாக இருந்தார். சுவாமிஜி பிரதிஷ்டை தினத்தன்று கேட்டுக்கொண்டபடி கோவிலுக்கு வருபவர்கள் தங்களால் முடிந்ததை எடுத்து வர ஆரம்பித்தார்கள். ஹிப்பிகள் ரொட்டியோ கோதுமையோ மெழுகுவத்திகளோ பூவோ பழங்களோ ஏதாவது தங்களால் முடிந்ததை எடுத்து வந்து ஜெகநாதர் முன் வைப்பார்கள். நாம் எதையும் நமக்கென்று உபயோகிப்பதற்கு முன்பாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து பிறகே உபயோகிக்க வேண்டும் என்பதை கேட்டறிந்த ஹிப்பிகளில் சிலர் புதிய துணிமணிகளை ஜெகநாதர் முன் வைத்து வணங்கி பிறகு போட்டுக்கொண்டனர். புதிய துணிகளை ஜெகநாதர் முன் வைத்து வணங்கி பிறகு போட்டுக்கொண்டனர். ஒவ்வொரு இரவும் சுவாமிஜி சொல்லிக் கொண்டு கொடுத்தபடி பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக மெழுகுவத்தியை கையில் எடுத்து ஜெகநாதருக்கு ஆரத்தி செய்தனர். மெழுகுவத்தியோடு வேறு ஏதாவது சேர்க்கலாமா என்று பக்தர்கள் பிரபுபாதாவை கேட்க அவர் ஊதுபத்தி ஏற்றுங்கள் என்றார். விக்கிரக ஆராதனையில் இன்னும் எவ்வளவோ கணக்கற்ற விஷயங்கள் உள்ளன. இவை எல்லாவற்றையும் இப்போது நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்து விடுவீர்கள் என்றார். சுவாமிஜி பிறகு தன் அறையில் தன்னுடைய சிஷ்யர்களில் ஒருவரிடம் தனியாக பேசுகையில், சுவாமிஜி கோயிலில் கீர்த்தனை நடந்து கொண்டிருக்கும் போது தான் சைதன்ய மகாபிரபு ஜெகநாதர் முன் ஆடியதை நினைத்து பார்த்ததாக சொன்னார். எவ்வாறு சைதன்ய மகாபிரபு பூரிக்கு சென்று ஜெகநாதர் முன் தன்னை மறந்து பரவசத்துடன் ஆடினார் என்பதையும், எப்படி அவர் பக்தி பரவசத்தால் நாக்கு தழுதழுக்க ஜெகநாதரே என்று முழுவதும் சொல்ல முடியாமல் ஜக்கு என்றார் என்றும் எடுத்து கூறினார் பிரபுபாதா. சைதன்ய மகாபிரபு பூரியில் தங்கியிருந்த போது தினமும் அவரை குறைந்தது 500க்கும் மேற்பட்டவர்கள் போய் பார்ப்பார்கள். ஒவ்வொரு மாலையும் பெரிய கீர்த்தனை நடைபெறும். கீர்த்தனை செய்யும் பக்தர்கள் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் 4 மிருதங்கம் வாசிப்பவர்களும் 8 கர்தால் வாசிப்பவர்களும் இருப்பார்கள். ஒரு பிரிவு வலப்பக்கமும் ஒரு பிரிவு இடப்பக்கமும் முன்னாலும் பின்னாலும் 2 பிரிவுகளும் இருக்கும். சைதன்ய மகாபிரபு நடுவில் இருப்பார். தங்களுக்கும் சுவாமிஜிக்கும் பெரிய வேற்றுமை இருப்பதை பக்தர்கள் நன்றாக உணர்ந்திருந்தனர். அவர் தங்களைப் போல் என்றுமே ஹிப்பி வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. போதைப் பொருட்களை உபயோகித்ததில்லை. ராக் இசை, ஹிப்பி பாஷை போன்றவைகளில் ஈடுபட்டவர்கள் அல்ல அவர். சில சமயம் மறந்தாலும் அவர் வேறானவர் என்பதை அறிந்திருந்தனர் அவர்களோடு சாப்பிடுவது, அளவலாவுவது,
என்று பல மணி நேரங்கள் சுவாமிஜி கழித்தாலும் அவருடைய தனித்தன்மை சில சமயம் நினைவு கூறுவார். அவர்களோட கோயிலில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபிக்கும் போது அவர்களைப் போல் அல்லாமல் ஜெகநாதர் முன் சைதன்ய மகாபிரபு நடத்திய கீர்த்தனைகளை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார். சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரை பார்க்கும்போது கிருஷ்ணரை பார்த்தார். கிருஷ்ணரின் மேல் அவருக்கு இருந்த காதல் அவரை பைத்தியமாகவே ஆக்கிவிட்டது. இதையெல்லாம் பற்றி சுவாமிஜி தன் சிஷ்யர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மேல் சிந்தித்தார். இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் உற்ற நண்பராகவும் ஆன்மீக ஆசானாகவும் தொடர்ந்து இருந்து வந்தார். அவர்களுக்கு ஒரு சேவகனாக இருந்து கிருஷ்ணருக்கு எப்படி பணிபுரிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அங்கவஸ்திரத்தை தோள்களை சுற்றி போர்த்தியவாறு திறந்த கார் கதவின் முன் ஒரு கணம் நின்று திரும்பி பக்தர்களையும் ஸ்டோர் ஃப்ரண்ட் கோவிலையும் கடைசியாக ஒரு முறை பார்த்தார். வெறும் ஸ்டோர் ஃப்ரண்ட்டாக இருந்த அது இப்போது நியூ ஜெகநாத் பூரியாக மாறிவிட்டது. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவரை மேற்கத்திய நாடுகளுக்கு போக சொன்னார். ஒரு குருவிடம் தீட்சை பெற்று சீடனாகியவர்கள் தங்களுள் ஒருவர் ஆன்மீக சகோதரர்களாக கருத வேண்டும். சுவாமியின் ஆன்மீக சகோதரர்களில் யாரால் அமெரிக்க இப்பிகள் எவ்வளவு தூரம் பைத்தியமாயிருந்தனர் என்று கற்பனை செய்திருக்க முடியும். கண்ட போதைப் பொருட்களை உடலில் செலுத்தி கொண்டு பிரமை பிடித்து நான் தான் கடவுள் என்று உளறிக்கொண்டு பணம் படிப்பு இவை இருந்தும் பைத்தியமாக சந்தோஷமில்லாமல் இருந்த இந்த அமெரிக்க இளைஞர்களை பெண்களை பற்றி அவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க முடியாது. ஆனால் இன்று இதே இளைஞர்களில் இருந்த இந்த அமெரிக்க இளைஞர்களை பெண்களை பற்றி அவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க முடியாது. ஆனால் இன்று இதே இளைஞர்களில் பலர் கிருஷ்ண பக்தியை மேற்கொண்டதன் மூலம் சந்தோஷம் அடைந்துள்ளனர். அவர் முதலில் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வந்தபோது ஒரு நிருபர் அவரை ஏன் ஹெய்ட் ஆஸ்பரிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அங்கு வாடகை மலிவு என்று. உண்மையில் அவருடைய ஆசை சைதன்ய மகாபிரபுவின் இயக்கத்தை அங்கு வாடகை மலிவு என்று சொன்னார். உண்மையில் அவருடைய ஆசை சைதன்ய மகாபிரபுவின் இயக்கத்தை பரப்புவது என்பதுதான். இல்லை என்றால் அவர் ஏன் இப்படிப்பட்ட ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொடியேறி சைனீஸ் சலவை சாலைக்கும் டிக்கர்ஸ் ஃப்ரீ ஸ்டோருக்கும் பக்கத்தில் வாழ வேண்டும்? இப்பிக்களையும் பொஹிமியன்களையும் அழைப்பீர்களா என்று நிருபர்கள் கேட்ட சுவாமிஜி தாராளமாக ஒவ்வொருவரையும் அழைப்பேன் என்றார். ஏனென்றால் அவரோடு சேருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மாறிவிடுவார்கள். பழைய வாழ்க்கை முறையை உதறி தள்ளிவிட்டு சுவாமிஜிக்கு கீழ் புதிய மனித வாழ்க்கை ஆரம்பித்து விடுவார்கள். இப்போது பக்தர்கள் ஒரு குடும்பம் போல இருந்தனர். அவர்கள் மட்டும் சுவாமிஜியின் அறிவுரைகள் படி நடந்து வந்தால் ஆன்மீகத்தில் பலமாக நிலைக்க முடியும். அவர்கள் அக்கறையுடன் செயல்பட்டால் கிருஷ்ணர் அவர்களுக்கு உதவுவார். ஜெகநாதர் வந்தாயிற்று. பக்தர்கள் தினமும் அவரை நம்பிக்கையுடன் முறைப்படி பூஜை செய்து வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்வதாலும் ஆன்மீக ஆசானின் கட்டளைகளை நிறைவேற்றுவதாலும் அவர்கள் புனிதப்படுத்தப்படுவது உறுதி. சிஷ்யர்கள் சிலருடன் சுவாமிஜி காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். கார் விமான நிலையம் நோக்கி செல்ல ஆரம்பித்தது. பக்தர்களும் சிஷ்யர்களும் அடங்கிய பல கார்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றன. விமான நிலையத்தில் சில சிஷ்யர்கள் அழ ஆரம்பித்தனர். ரத யாத்திரை ஒன்று நடத்தினால் தான் நியூயார்க்கிலிருந்து வருவதாக சமாதானப்படுத்தினார். பிரதான வீதியில் இந்த ரத யாத்திரை ஊர்வலம் நடக்க வேண்டும், இதை பிரமாதமாக செய்ய வேண்டும், ஏராளமான மக்களை கவரும்படியாக ரத யாத்திரை நடத்த வேண்டும். ஜெகநாத் பூரியில் இது மாதிரி ரத யாத்திரை ஊர்வலம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது என்றார் சுவாமிஜி. அவருக்கு தெரியும், தான் திரும்பவும் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று. இந்த இளைஞர்களின் இதயத்தில் அவர் ஊன்றியிருக்கும் பக்தி எனும் இளஞ்செடிகளை பாதுகாப்பது அவர் பொறுப்பாயிற்றே. இல்லையென்றால் இந்த அனுபவமில்லாத பக்தர்கள் ஜட ஆசைகள் நிறைந்த சமுத்திரம் போன்ற ஹெய்ட்ஸ் ஆஸ்பரியில் எப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள்? தான் திரும்பவும் வருவதாக சுவாமிஜி அவரிடம் மீண்டும் மீண்டும் வாக்களித்தார். 2.5 மாதத்துக்கு முன்தான் அவர் இதே இடத்தில் விமான தளத்தில் வந்திறங்கினார்.
அன்று அவரை வரவேற்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடிய வண்ணம் குவிந்திருந்தவர்களில் பலர் இன்று அவருடைய சிஷ்யர்களாக நின்று கொண்டிருக்கின்றனர். இருந்தபோதிலும் சுவாமிஜிக்கு அவர்களை விட்டு விட்டு போகிறோமே என்று மனது வருத்தப்பட்டது. அவருக்கு தெரியும் இவர்களில் சிலர் ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து விழுந்து விடுவார்கள் என்று. ஆனால் அதே சமயம் அவரால் அவர்களோடு நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. அவருடைய நேரம் குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்டதாயிற்றே. 2 சிறிய பக்த குழுக்களுக்கு தந்தை போன்ற பக்திவேந்த சுவாமி ஒரு குழுவை விட்டு பிரிந்து கிழக்கு நோக்கி மற்றொரு குழுவுடன் போய் சேர பயணமானார். மேற்கில் அவரை பிரிந்து சோகத்தில் ஆழ்ந்தது ஒரு குழு. அதே சமயத்தில் அவரை வரவேற்க சந்தோஷத்துடன் நியூயார்க் காத்திருந்தது மற்றொரு குழு. நியூயார்க் நகரம், மே 1967. சுவாமிஜியின் உடல் நலம் கெடுவதற்கான எச்சரிக்கை அறிகுறிகள் எதுவும் ஏற்படவே இல்லையா, அல்லது அவரும் மற்றவர்களும் அப்படி தென்பட்ட அறிகுறிகளை அசட்டை செய்து விட்டார்களா தெரியவில்லை. சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள தன் சிஷ்யர்களிடமிருந்து நியூயார்க்கில் உள்ள தன் சிஷ்யர்களிடம் சுவாமிஜி வந்தபோது யாரும் அவருடைய தேகம் மற்றும் வயதை முன்னிட்டு அவரது வேகத்தை சற்று குறைத்து கொள்ள சொல்லவில்லை. 5:30 மணி நேர விமான பயணத்தில் முடிவில் காது சற்று அடைப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதாகத்தான் தோன்றியது. அதனால் அவர் ஓய்வை எதுவும் எடுக்காமல் விமான நிலைய வரவேற்பு, தொடர்ந்து 3 மணி நேர உரை மற்றும் ஹரே கிருஷ்ணா பஜன் ஆகியவற்றை சமாளித்தார். அவருடைய சிஷ்யர்களுக்கு அவர் அன்பு சுடரை தூண்டுபவராக தோன்றினார். அவரது தோற்றம், வார்த்தை, பார்வை ஆகியவை தங்கள் கிருஷ்ண உணர்வை மேன்மேலும் அதிகப்படுத்துவதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை 72 தாண்டிய கொண்டிருக்கும் அவரது வயது அவரது ஆன்மீக அம்சங்களில் ஒன்றாகத்தான் பாவித்தார்கள். அவரை தங்கள் பலமாக கருதி அவர் சக்தியை பற்றி நினைத்து பார்க்க மறந்துவிட்டார்கள். அவர் தன்னுடைய உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது போல சில அறிகுறிகள் தோன்றியது உண்மைதான். ஆடன் பெர்க்குடன் டிவி நிகழ்ச்சியில் அவர் தோன்றிய போது சற்று சிரமப்பட்டார். இந்நிகழ்ச்சி முடிந்து கோயிலுக்கு திரும்புகையில் சுவாமிஜி டிவி நிலையத்தின் பிரகாசமான விளக்குகள் தன் தலையில் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தியதாகவும் அதனால் நிகழ்ச்சி முடியும் வரை உட்கார முடியுமா என்ற சந்தேகமே வந்துவிட்டதாகவும் கூறினார். மற்றொரு நாள் சுவாமிஜி மேடையில் உட்கார்ந்தவாறு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கையில் அருகில் இருந்த ரூபானுகா சுவாமிஜியின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். சில மாதங்களுக்கு முன் ஒரு ஒளிப்பதிவு நிகழ்ச்சிக்கு பிறகு படுத்து தாமதமாக எழுந்த சுவாமிஜி தனது இதய துடிப்பு சரியில்லை என்றும் தன்னால் சாதாரணமாக நகர முடியவில்லை என்றும் கூறியபோது கீர்த்தனானந்தா அருகில்தான் இருந்தார். அப்போது அவர் கீர்த்தனானந்தாவிடம், எனக்கு எப்போதாவது உடல்நிலை மோசமானால் டாக்டரை கூப்பிடவே கூடாது, ஆஸ்பத்திரிக்கும் எடுத்து செல்லக்கூடாது. எனக்கு என் ஜபமாலையை எடுத்து கொடுத்து நீங்களும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்றார். சுவாமிஜியின் பிரச்சாரம் மற்றும் இதர வேலைகள் செய்யும் அவருடைய வேகம் ஆகியவற்றை குறைத்து கொள்ளும்படி அவரிடம் சொல்வதற்கு அவரது சிஷ்யர்கள் தயங்கினார்கள். கீர்த்தனானந்தா ஒரு முறை இதை செய்ய முயற்சி செய்தார். ஆவலானில் சுவாமிஜி வியர்வை மழையில் நனைந்தபடி ஆடிய போது கீர்த்தனானந்தா கீர்த்தனையை உடனே நிறுத்த வேண்டும் என்று பக்தரிடம் வலியுறுத்தினார். ஆனால் கீர்த்தனானந்தாவை அனாவசியமாக பீதி அடைபவர் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டனர். மேலும் சுவாமிஜி தன்னை யாரும் கட்டுப்படுத்துவதை விரும்பவில்லை. அவரை கட்டுப்படுத்த இவர்கள் யார்? கிருஷ்ணரின் அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரதிநிதி அல்லவா அவர்? எல்லா கஷ்டங்களையும் தாண்ட அவரால் முடியும். அவர் ஒரு சுத்த பக்தர் அல்லவா? அவரால் எதையும் செய்ய முடியும். எவ்வளவு முறை அவரே சுத்த பக்தர்கள் ஜட உலக விடுங்கல்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். சுவாமிஜி தன்னை வயதானவன் என்று வரிகளுக்கிடையே பலமுறை வர்ணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படி அவர் தம்மை கூறிக்கொண்டதன் முக்கிய காரணம்
முதுமையின் தவிர்க்க முடியாத தன்மையை வலியுறுத்தவே. பக்தர்களுக்கு அவர் உடல்நிலை வலுவாக இருப்பதாகவே தான் தெரிந்தது. அவருடைய கண்கள் ஆன்மீக உணர்ச்சியினால் எப்பொழுதும் பளபளத்து கொண்டிருந்தது. அவருடைய மேனி மிருதுவாகவும் தங்க நிறம் கலந்ததாகவும் இருந்தது. அவருடைய புன்னகையோ தேக ஆரோக்கியத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. ஒரு சமயம் பையன்களில் ஒருவன் அவருடைய புன்னகையில் இருக்கும் வீரியம் தனக்கு காளையை நினைவுபடுத்துவதாக சொன்னான். சுவாமிஜி தினமும் பச்சை தண்ணீரில் ஸ்நானம் செய்து கொண்டும் அதிகாலையில் வாக்கிங் போய்கொண்டும் மிருதங்கம் வாசித்து கொண்டும் நன்றாக சாப்பிட்டு கொண்டும் இருந்தார். இருந்தும் மே மாத கடைசியில் தான் சோர்வடைய ஆரம்பித்திருப்பதை உணர ஆரம்பித்தார். தனது இதயம் அப்போதைக்கப்போது படபடப்பதாகவும் சொன்னார். இந்த அறிகுறிகள் 2-3 நாட்களில் மறைந்துவிடும் என்று நம்பிய கீர்த்தனானந்தா சுவாமிஜி முழு ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் பார்வையாளர்கள் யாரையும் அவர் பார்க்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனால் சுவாமிஜியின் உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. சுவாமிஜியின் இடதுபுறம் உணர்ச்சியற்று போனது. அவர் தனது குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் படத்தை தன் முன்னால் சுவற்றில் மாட்டுமாறு சொன்னார். முன்னறையில் நுழைந்த பக்தரிடம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லுமாறு பணித்தார். பிறகு கிருஷ்ணரை அவரது நரசிம்மர் ரூபத்தில் துதிக்கும்படி கூறினார். இரவில் அவருக்கு இதயத்தில் வலி ஏற்பட்டது. காலையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாகவே இருந்தது. அவரால் பேச முடிந்தது என்றாலும் மிகவும் களைத்து சோர்ந்திருந்தார். டாக்டர்களை நம்ப மனமில்லாமல் அவர் தனக்கு இன்னதென்று தானே முடிவு செய்து கொண்டார். இது ஒரு வகை மாரடைப்பு என்றும் அதன் காரணமாக மூளையில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு தனது இடது பக்கம் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது என்றும் சொன்னார். பிடித்து விடுதலும் தேய்த்து விடுதலும் தான் மருந்து என்றும் சொன்னார். சுவாமிஜியின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. இருந்தும் அவரது சிஷ்யர்களுக்கு எதை செய்தால் அவரை காப்பாற்ற முடியும் என்று தெரியவில்லை. அவர் ஆஸ்பத்திரி படுக்கையில் அவருடைய தயவில் கிடப்பது போல் படுத்திருந்தார். ஆஸ்பத்திரியின் ஊழியர்களோ அவரை தங்களது சொத்து போல கையாண்டார்கள். ஏதோ இதய நோயோடு கூடிய ஒரு வயதானவன் என்றுதான் அவர்கள் பார்த்தார்கள். அதாவது அவரது சோதனைக்கு ஒரு பொருள், அவ்வளவுதான். இஇஜி எடுக்க அனுமதிக்கலாமா? இஇஜி என்றால் முதலில் என்ன அறுவை சிகிச்சை தேவைப்படுமோ? சுவாமிஜியோ தன்னை ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே. பிடித்து விடுங்கள், தேய்த்து விடுங்கள், அது தவிர ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபியுங்கள், இதுதான் அவர் சொன்னதெல்லாம். ஜூன் 5ஆம் தேதி சுவாமிஜிக்கு சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து அவருடைய எல்லா சிஷ்யர்களின் கையொப்பமிட்ட அன்பான கடிதம் ஒன்று வந்தது. அதில் அவர்கள் எல்லோரும் இரவு முழுவதும் விழித்திருந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபித்தார்கள். அவர் குணமாகுவதற்கு வேண்டினார்கள் என்று அறிந்த சுவாமிஜி ஒரு சிறிய கடிதம் ஒன்றை வாய் மூலம் சொல்லி எழுத சொன்னார். என் அன்புள்ள சிஷ்யைகளுக்கு என்னை காப்பாற்ற நீங்கள் கிருஷ்ணரை வேண்டிக் கொண்டதற்கு நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய ஆழ்ந்த அக்கறையான வேண்டுதலினால் கிருஷ்ணர் என் உயிரை காப்பாற்றிவிட்டார். நான் இப்போது மெதுவாக தேறி பழைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இப்போது மறுபடியும் நான் உங்களை சந்தித்து உங்களோடு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னேற்றத்தை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷமடைகிறேன். கிருஷ்ண உணர்வை மேலும் மேலும் நீங்கள் புரிந்து கொள்வதில் எந்தவித தடையும் ஏற்படாது என்று நம்புகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்போதும் உண்டு. நம்பிக்கையுடன் நீங்கள் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சொல்லி வர வேண்டும். சுவாமிஜி ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேற விருப்பப்பட்டார். பல நாட்களாக ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆக வேண்டும் என்று எண்ணியிருந்தார். பக்தர்கள் ஒரு சிறிய கடற்கரை வீட்டை லாங் பிரான்ச் என்னும் இடத்தில் வாடகைக்கு எடுத்தார்கள். சுவாமி அங்கு போய் தங்கி உடலை தேற்றிக் கொள்வது என்பது அவர்கள் திட்டம். கீர்த்தனானந்தா சுவாமிக்கு சமைப்பது என்றும் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து அன்று வரவிருக்கும் கௌரசுந்தரம் அவரது மனைவி கோவிந்ததாசியும் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டியது என்றும் முடிவானது.
ஆனால் டாக்டர்கள் பிரபுபாதாவை இன்னொரு மூளை அலை பரிசோதனைக்கும் மற்ற கண்காணிப்புகளுக்கும் ஆஸ்பத்திரியில் மேலும் பல நாள் தங்க வேண்டும் என்றும் அபிப்பிராயப்பட்டனர். ஒரு நாள் பிரம்மானந்தாவும் கற்கமுனியும் பிரபுபாதாவை பார்ப்பதற்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தார்கள். அவங்க தீட்சை பெற்ற சிஷ்யர்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தார்கள். அப்போது திடீரென்று நுழைந்த டாக்டர் சுவாமிஜி எக்ஸ்ரே எடுத்துக்கொள்ள கீழே போக வேண்டும் என்று கூறினார். நர்ஸ் சுவாமிஜியை அழைத்து போக படுக்கையுடன் கூடிய தள்ளு வண்டியை கொண்டு வந்தபோது சுவாமிஜி வண்டியை முனிதான் தள்ள வேண்டும் என்றார். சுவாமிஜி வண்டியில் கையை ஜெபமாலை கையில் விட்டவாறு உட்கார்ந்திருக்க கற்கமுனி நர்ஸ் பின்னால் வர தள்ளி கொண்டு போனார். லிஃப்ட் மூலம் 3வது மாடிக்கு இறங்கி ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள். நர்ஸு அவர்களை தனியாக விட்டுவிட்டு எங்கோ போய்விட்டாள். நான் தன் குருவுடன் இருக்க வேண்டிய இடமா இது என்று எண்ணினார் கற்கமுனி. தன் குருவுடன் இருக்க வேண்டிய இடமா இது என்று எண்ணினார் கற்கமுனி. அப்போது வேறு ஒரு நர்ஸ் ஒரு ஊசியை கையில் ஏந்திய வண்ணம் சுவாமிஜிக்கு ஒரு சிறிய ஊசி போட வேண்டும் என்று சொல்லியபடி உள்ளே வந்தார். கூடாது என்று தலையசைத்தார் சுவாமிஜி. மன்னிக்க வேண்டும், மேலும் ஊசி போட அனுமதிக்க முடியாது என்றார் கற்கமுனி. வலிக்கவே வலிக்காது என்றாள் நர்ஸு புன்னகைத்தபடி. இங்கிருந்து என்னை அழைத்து போ என்று கற்கமுனிக்கு கட்டளையிட்டார் சுவாமிஜி. இதற்கிடையில் நர்ஸு ஊசி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி முன்வரவே கற்கமுனி சடாரென்று சுவாமிக்கும் நர்ஸுக்கும் இடையே புகுந்து நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு சுவாமிஜி உட்கார்ந்திருந்த வண்டியை வெளியே வராண்டாவுக்கு தள்ளி கொண்டு வந்துவிட்டார். கற்கமுனிக்கு ஆஸ்பத்திரியில் எங்கே இருக்கிறோம் என்றே தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் கதவுகள், வராண்டாக்கள், 3வது மாடியிலோ 4வது மாடியிலோ இருக்கிறோம் என்று மட்டும் புரிந்தது. சுவாமிஜியின் அறையோ 6வது மாடியில் இருந்தது. எங்கு போகிறோம் என்று சரியாக தெரியாமல் சுவாமிஜி சப்பளம் கட்டி உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு வர வண்டியை வராண்டாக்களில் வழியாக கற்கமுனி தள்ளி கொண்டு போனார். பிரம்மானந்தா எக்ஸ்ரே ரூமுக்கு கற்கமுனி நர்ஸிடமிருந்து தப்பித்த சில வினாடிகளுக்கு பிறகு வந்து சேர்ந்தார். நர்ஸும் ஜூனியர் டாக்டரும் பிரம்மானந்தாவிடம் நடந்ததை ஒரு திருட்டு என்று கூறி முறையிட்டனர். சுவாமிஜியின் 67ஆம் அறையை வண்டியுடன் அடைந்தபோது சீனியர் டாக்டர் அங்கிருந்தார். அவர் கோபமாக பேச ஆரம்பித்தார். எனக்கு அதெல்லாம் பற்றி அக்கறை இல்லை. மேற்பட்டு ஊசியோ பரிசோதனையோ வேண்டாம் என்கிறார் சுவாமிஜி. நாங்கள் இங்கிருந்து உடனே போயாக வேண்டும் என்று பதிலுக்கு படபடத்தார் கற்கமுனி. அப்போது பிரம்மானந்தா வந்து சேர்ந்தார். தன் தம்பியான கற்கமுனியை சமாதானப்படுத்திய அவர் சுவாமிஜி தனது படுக்கைக்கு மாற உதவினார். சுவாமிஜிக்கு இன்னும் இதயத்தில் சுற்றி வலி இருக்கவே செய்தது. இருந்தும் அவர் டாக்டரிடம் தன்னுடைய சிஷ்யர்கள் தனக்காக கடற்கரை யோரமாக தங்கி ஓய்வெடுக்க ஒரு வீடு பார்த்திருப்பதை கூறினார். இந்த ஏற்பாட்டை டாக்டர் வரவேற்றாலும் சுவாமிஜி உடனே டிஸ்சார்ஜ் செய்ய அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பிரம்மானந்தாவும் கற்கமுனியும் வாடகை காருக்கு ஏற்பாடு செய்தனர். சுவாமிஜியை அவரது சிஷ்யர்கள் ஆஸ்பத்திரியை விட்டு அழைத்து போவதை பார்த்தனர். நர்ஸுகளும் டாக்டர்களும் தடுக்க முயன்றனர். பிரம்மானந்தா அவரிடம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அவரை நன்றாக கவனித்துக் கொள்வோம், நீங்கள் எழுதி கொடுக்கும் மருந்துகளையும் வாங்கி கொடுப்போம் என்று சொன்னார்கள். பிறகு டாக்டர்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டது. இவர் இறந்துவிடப் போகிறார் பாருங்கள் என்று பயமுறுத்தினார்கள். ஜூன் 8ஆம் தேதி ஆஸ்பத்திரியை விட்டு ஒரு வழியாக வெளியே வந்தனர். சுவாமிஜி போகும் வழியில் 26 செகண்ட் அவென்யூவில் சிறிது நேரம் நின்று போக வேண்டும் என்று விரும்பினார். சற்று தள்ளாடியவாறு சுவாமிஜி ஸ்டோர் ஃப்ரண்டில் நுழைந்த நேராக தன் குருவின் படம் மாட்டப்பட்டிருக்கும் இடத்துக்கு போனார். முதல் முறையாக அவருடைய சிஷ்யர்கள் அவர் கீழே விழுந்து வணங்குவதை பார்த்தனர். சிஷ்யர்களும் நமஸ்காரம் செய்தார்கள். இப்படி செய்கையில் தங்களது பக்தி அதிகமாவது போல் உணர்ந்தனர். கடற்கரையிலிருந்து சிறிது தூரத்தில் அமைதியான புறநகர் பகுதியில் அந்த ஒரு மாடி கட்டிடம் இருந்தது. இதன் பின்புறம் மரங்களும் மலர் செடிகளை கொண்ட புதர்களும் அடர்ந்திருந்தன. சுற்று வட்டாரமே ரோஜா மலர்களின் வாசனை நிறைந்திருந்தது. சுவாமிஜி தான்
இந்தியா போவதை பற்றி பேச ஆரம்பித்தார். தன் உடல்நிலையை தேற்ற மட்டும் அல்லாமல் அங்கு தனது அமெரிக்க சிஷ்யர்கள் தங்கி வேத கலாச்சாரத்தை பயின்ற பிற்பாடு உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யும் வகையில் ஒரு அமெரிக்க வீடு உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். கேத்தனானந்தா, பிரம்மானந்தா மற்றும் ஹயக்ரீவா ஆகியோரை சன்னியாசிகளாக ஆக்க வேண்டும் என்று விருப்பத்தை சொல்லி இதை கேத்ரானந்தா, பிரம்மானந்தா மற்றும் ஹயக்ரீவா ஆகியோரை சன்னியாசிகளாக ஆக்க வேண்டும் என்று விருப்பத்தை சொல்லி இதைத்தான் இந்தியாவில் செய்ய திட்டமிட்டு இருப்பதாக சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் தான் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் அமெரிக்காவில் தான் இருக்கிறது என்றும் கொஞ்சம் வெயில் மட்டும் இருந்தால் தன் உடல்நிலை தேறிவிடும் என்றும் சொன்னார். ஆனால் அமெரிக்காவில் அப்போது வெயிலுக்கு எங்கு போவது? ஜூன் மாத கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் செய்து கொள்ள சென்று வந்தார். டாக்டர்கள் சுவாமிஜி முழுவதும் அடைந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர் சான் பிரான்சிஸ்கோவிற்கு விமானம் மூலம் போவதற்கு சுவாமிஜி முழுவதும் குணமடைந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர் சான் பிரான்சிஸ்கோவிற்கு விமானம் மூலம் போவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றனர். சூரிய ஒளிக்காகவும் மற்றும் தன் சிஷ்யர்களுக்கு அவர்கள் நடத்த இருக்கும் முதல் ரத யாத்திரை வெற்றி பெற உதவுவதற்கும் சுவாமிஜி சான் பிரான்சிஸ்கோவிற்கு போக தனக்கும் கீர்த்தனானந்தாவுக்கும் விமான டிக்கெட் பதிவு செய்ய ஏற்பாடு பண்ண சொன்னார். சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் மலர் செண்டுகளுடன் கீர்த்தனையுடனும் அவரை பக்தர்கள் வரவேற்ற போது புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாரே ஒழிய அதிகமாக பேசவில்லை. இம்முறை அவர் வருகை போன தடவை மாதிரி இல்லை. சுவாமிஜி ஊன்று தடியின் உதவியோடு நேராக நடந்து காருக்கு சென்றார். ஸ்டின்சன் கடற்கரை அருகே வாடகைக்கு எடுத்திருந்த வீட்டுக்கு அவரை கூட்டி போக ஸ்டேஷன் வாகனுடன் ஜெயனந்தா காத்திருந்தார். ஆனால் சுவாமிஜி தான் முதலில் சான் பிரான்சிஸ்கோ ராதாகிருஷ்ணா கோயிலுக்கு போக வேண்டும் என்றார். ஜெயனந்தா வாகனை 518 ஃப்ரெட்ரிக் சாலைக்கு ஓட்டினார். காரை விட்டு இறங்கி சுவாமிஜி நேராக பக்தர்களும் மற்றும் பலரும் நிறைந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்குள் நடந்து சென்று நுழைந்தவர் புன்னகையுடன் உட்கார்ந்திருந்த ஜெகநாத் விக்கிரகத்தின் முன் விழுந்து வணங்கினார். பிறகு எதுவும் பேசாமல் நேராக காருக்கு திரும்பினார். கார் உடனே கிளம்பி ஸ்டின்சன் பீச்சை நோக்கி போகலாயிற்று. போகும் வழி செங்குத்தாகவும் வளைந்தும் இருந்ததால் சுவாமிஜிக்கு வாந்தி வரும் போல் ஆகிவிட்டது. அவர் பின் சீட்டில் படுத்திருந்தும் ஜெயனந்தா காரை மெதுவாக ஓட்டிய போதும் இதை தவிர்க்க முடியவில்லை. ஸ்டின்சன் பீச்சிலிருந்து சுவாமிஜிக்கு சான் பிரான்சிஸ்கோ கோயிலுக்கு வந்து போவது மிகவும் கடினம் என்று கீர்த்தனானந்தா உணர்ந்தார். இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். சுவாமிஜி கடற்கரை வீட்டில் முழு ஓய்வு பெறலாம். பிரபுபாதா ஸ்டின்சன் கடற்கரை வீட்டுக்கு வந்து 2 நாட்கள் ஆனது. பிறகு ஜூலை 8ஆம் தேதி முகுந்தாவும் ஷியாம் சுந்தரும் காரில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சுவாமிஜியை பார்க்க வந்திருந்தார்கள். மறுநாள் ரத யாத்திரை நடக்க இருந்தது. முகுந்தாவும் ஷியாம் சுந்தரும் ரத யாத்திரை உற்சவத்திற்காக தாங்கள் செய்திருந்த ஏற்பாடுகளை சுவாமிஜியிடம் விளக்கினார்கள். ரத யாத்திரை பற்றிய திட்டம் முதலில் அவர் ஒரு நாள் ஃப்ரெட்ரிக் தெருவில் தன் ஜன்னலின் வழியாக கீழே வீதியில் சென்ற லாரிகளை பார்த்தபோது ஏற்பட்டது. ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா ஆகியோரது விக்கிரகங்களை இந்த மாதிரி லாரி ஒன்றில் வைத்து ரத யாத்திரை நடத்தினால் என்ன என்று அவருக்கு தோன்றியது. பலரை சந்தித்து ஏற்பாடு செய்ததும் ஜெயானந்தா தான் அயராமல் அவர் உழைப்பது மற்றவர்கள் உற்சாகத்தையும் தூண்டுவதாக இருந்தது. கோயிலில் பெண்கள் நாள் புறாவும் சப்பாத்திகள் செய்தவாறு இருந்தனர். பக்தர்கள் நூற்றுக்கணக்கான ஹரே கிருஷ்ணா ரத யாத்திரை என்று எழுதப்பட்ட பலூன்களை ரத யாத்திரை தொடங்கும் போது பறக்கவிட தயார் செய்திருந்தனர். இன்னும் தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சுவாமிஜி நினைக்கிறாரா என்று கேட்க பிரபுபாதா ஊர்வலம், பிரசாத விநியோகம் மற்றும் கீர்த்தனை இவை தவிர
இன்னும் என்ன வேண்டும் என்றார். மக்கள் ஜெகநாதரை பார்ப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். ரத யாத்திரை முடியும் வரை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பாடுவதும் ஆடுவதும் நடக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்றாக செய்யுங்கள். ஜெகநாதர் திருப்தி அடைவார் என்றார். மறுநாள் அமைதியான நேரத்தில் சுவாமிஜி முன்னறையில் உட்கார்ந்து ஜபமாலையை வைத்துக்கொண்டு ஜபித்து கொண்டிருந்தார். கீர்த்தனானந்தா சமையல் அறையில் விருந்து சமைத்து கொண்டிருந்தார். திடீரென்று கர்த்தார்கள் ஒலி கேட்க ஆரம்பித்தது. சுவாமிஜிக்கு சந்தோஷத்தில் கண்கள் அகலமானது. வெளியே நோக்கியவர் ரத யாத்திரை லாரி ஜெகநாத் சுபத்ரா பலராமர் ஆகியோருடன் பக்தர்களையும் ஹிப்பிகளையும் தாங்கி வந்து கொண்டிருந்ததை பார்த்தார். சுவாமிஜி வாசலுக்கு போய் அவர்களை வரவேற்றார். விக்கிரகங்களை உள்ளே கொண்டு வந்து பியானோ மீது அமர்த்தும்படி கோரினார். விக்கிரகங்களோடு பக்தர்களும் ஹிப்பிகளும் அறையில் வந்து குவிந்தனர். சுவாமிஜி புன்னகையுடன் இவர்களில் சிலரை அணைக்க மற்றவர்கள் அவர் காலடியில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். சில பக்தர்கள் உள்ளே சென்று இதுவரை தயாரித்திராத பெரிய விருந்து ஒன்றை தயாரித்து கொண்டிருந்த கீர்த்தனானந்தாவுக்கு உதவினார்கள். மற்றவர்கள் ரத யாத்திரை எவ்வளவு தூரம் வெற்றி அடைந்தது என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தனர். ரத யாத்திரை அமோகம், அற்புதம் என்று வர்ணித்தார்கள். இப்படி தன் சிஷ்யர்கள் ரத யாத்திரையை வர்ணிக்க சுவாமிஜி உள்ளுக்குள் பரவசப்பட்டார். ஏகப்பட்ட ஹிப்பிகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். முகுந்தா, ஹயக்ரீவா, ஹரிதாசா மற்றும் சில பக்திகள் ரதத்தில் இருந்தனர். இசைக்கருவிகள் எல்லாம் யமுனா வாசித்த ஹார்மோனியம் உட்பட ஒலிபெருக்கியுடன் இணைக்கப்பட்டிருந்தது. தெருவில் ஒவ்வொருவருக்கும் ரத யாத்திரையை பிடித்து போய்விட்டது. போலீஸ்காரர்கள் வேகமாக போக சொல்லி தொந்தரவு செய்த போதிலும் ரதத்துக்கு முன்னால் வழிநடுக மக்கள் கூடி நெரிசல் செய்ததால் மெதுவாகத்தான் செல்ல முடிந்தது. ஜெயநந்தா கர்த்தால்களை வாசித்தபடி எம்பி குதிக்க சுபலா ஆட பார்ப்பதற்கு பரவசமூட்டுவதாக இருந்தது. ரதத்தில் இருந்தபடி சில பெண்கள் ஆரஞ்சு சுளைகளையும் வாழைப்பழங்களையும் மக்களுக்கு விநியோகம் செய்ய மற்றவர்கள் புஷ்பங்களை கூட்டத்தை நோக்கி வீசினார்கள். கூட்டம் இவற்றை எல்லாம் மிகவும் விரும்பியது. சுபலா எப்படி ரத யாத்திரை முடிந்ததும் ட்ரக்கை தொடர்ந்து பெரிய வீதி வழியாக ஓட்டி வந்தோம் என்பதை கூறினார். துணி கோபுரத்துடனும் அலங்காரத்துடனும் ஸ்ரீ ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா ஆகியோருடனும் துணி கோபுரத்துடனும் அலங்காரங்களுடனும் ஜெகநாத் மேலே அப்படி கொடை மாதிரி துணி கோபுரத்துடனும் அலங்காரங்களுடனும் ஸ்ரீ ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா ஆகியோருடனும் நடந்த ஊர்வலம் இதுவரை மக்கள் பார்த்திராத ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த விருந்தினர்கள் எல்லோரும் விடைபெற்ற பின்னர் விக்கிரகங்கள் சுவாமிஜியின் வீட்டிலேயே இருந்தன. சுவாமிஜிக்கு தனது சிஷ்யர்கள் வெற்றிகரமாக ரத யாத்திரை ஒன்றை நடத்தியதில் மிகுந்த திருப்தி. பயிற்சி அடைந்திராவிட்டாலும் அவர்கள் அக்கறையுடன் செயல்பட்டார்கள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களும் பக்தி வினோத தாகுரா அவர்களும் இந்த முதல் அமெரிக்கா ரத யாத்திரையை பார்த்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமடைந்திருப்பார்கள். அந்த அறையில் மாலை நேரம் சுவாமிஜி பக்தர்கள் மத்தியில் இந்த உலகம் முழுவதும் கவலையில் மூழ்கியுள்ளது. ஆன்மீக உலகத்தில் மட்டுமே கவலையிலிருந்து விடுதலை கிடைக்கும். கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் குறிக்கோளே இந்த கவலைகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி போவதுதான். ரத யாத்திரை போன்ற விழாக்கள் மக்களை கிருஷ்ண உணர்வு கொள்ள உதவுகிறது. மேலும் பல விழாக்கள் நடத்த உபாயங்கள் உள்ளது. என்னிடம் மட்டும் பணமும் உதவ ஆட்களும் இருந்தால் தினம் ஒரு விழாவாக நடத்த முடியும். கிருஷ்ண உணர்வு என்பது எல்லையற்றது. கிருஷ்ண பக்திக்கு மேற்கில் நல்ல வரவேற்பு உண்டு என்பதற்கு இந்த ரத யாத்திரை ஒரு எடுத்துக்காட்டாக ஆகிவிட்டது என்று கூறினார். சுவாமிஜி விருந்தாவனத்திற்கு, அதாவது இந்தியா போக விரும்பினார். உயிர் விடுவதாக இருந்தாலும் சரி, உடம்பை தேற்றிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, பிருந்தாவனம்தான் மிக சிறந்த இடம். இது தவிர சுவாமிஜி தனது சிஷ்யர்களை பிருந்தாவனத்திற்கு வரவழைத்து பயிற்சி அளிக்க ஒரு திட்டம் வைத்திருந்தார். கீர்த்தனானந்தாவிடமும் ஹயக்ரீவாவிடமும்
அவர்களை தன்னோடு கூட்டி போய் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலைகள் செய்த புனித இடங்களை எல்லாம் காட்டுவதாக சொன்னார். நியூயார்க் கோயில் கட்டுவதற்கான நிதியை கொண்டு அமெரிக்கா சிஷ்யர்களுக்கான ஒரு வீடு ஒன்றை பிருந்தாவனத்தில் கட்ட ஆரம்பிக்கப் போவதாக சொன்னார். பிரிவை எண்ணி சுவாமிஜியின் மேல் அவர்கள் கொண்டிருந்த அக்கறையும் அன்பும் ஆழமானது. சுவாமிஜி இல்லாமல் தங்களால் தொடர்ந்து ஆன்மீக வாழ்வை நடத்த முடியுமா என்று பக்தர்கள் கவலையுற்றார்கள். பக்தர்களில் ஒருவர் சுவாமிஜி இங்கு இல்லாத போது அவருடைய ஆன்மீக சகோதரர்களில் ஒருவர் அமெரிக்காவுக்கு வந்து தற்காலிகமாக தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அப்படி சுவாமிஜிக்கு ஏதேனும் ஏற்பட்டால் இந்த ஆன்மீக சகோதரரே இஸ்கானின் தலைமை பொறுப்பை ஏற்று தொடர்ந்து நடத்தலாம் என்றும் ஆலோசனை சொன்னார். இந்த கருத்து பற்றி பரிசீலனை செய்தார் சுவாமிஜி. முகுந்தா சொல்கிறார், நான் தனியாக சுவாமிஜியுடன் உட்கார்ந்திருந்தேன். அவர் ஆழ்ந்த சிந்தனையுடன் உட்கார்ந்திருந்தார். அவருடைய கண்கள் மூடியிருந்தன. திடீரென்று மூடிய அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. தழுதழுத்த குரலில் சொன்னார், என்னுடைய குரு மகாராஜ் ஒரு சாதாரண குரு மகாராஜ் அல்ல. சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு கண்களை துடைத்து கொண்டு மேலும் தழுதழுத்த குரலில் கூறினார், அவர் என்னை காப்பாற்றினார். அந்த கணத்தில் தான் எனக்கு ஆன்மீக குருவிற்கான அர்த்தம் புரிந்தது. சுவாமிஜியின் இடத்தை இன்னொருவரால் தான் இன்னொருவரால் நிரப்புவது என்ற எண்ணத்தை கைவிட்டேன். சுவாமிஜியின் இடத்தை இன்னொருவரால் நிரப்புவது என்ற எண்ணத்தை கைவிட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு அவர் தன் ஆன்மீக சகோதரர்களில் எவரையேனும் தன் சிஷ்யர்களை பார்த்து கொள்ள அமெரிக்காவுக்கு அழைக்கும் உத்தேசம் இல்லை என அறிவித்தார். அப்படி வருபவர் நான் பேசுவதிலிருந்து அமெரிக்காவை அழைக்கும் உத்தேசம் இல்லை என அறிவித்தார். அப்படி வருபவர் நான் பேசுவதிலிருந்து ஒரு வார்த்தை மாற்றிவிட்டாலும் உங்களுள் பெரிய குழப்பம் வந்துவிடும் என்றார். விரைவில் இந்தியா செல்ல வேண்டும் என சுவாமிஜி கூறவே கீர்த்தனானந்தா ஏற்பாடுகளை செய்தார். சான் பிரான்சிஸ்கோவுக்கு சென்று அங்குள்ள கோயிலில் இரவு தங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடர திட்டம். அதன்படி சான் பிரான்சிஸ்கோ சென்றனர். சுவாமிஜியை பார்க்க பக்தர்கள் பலர் வந்த வண்ணம் இருந்தனர். கோயிலில் மாலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என கீர்த்தனானந்தா வேண்டிக் கொண்டார். ஆனால் சுவாமிஜியோ கீர்த்தனை நடக்கும்போது போய் சும்மாவாவது உட்கார்ந்திருப்பேன் என்று கூறிவிட்டார். அவர் ஸ்டோர் ஃப்ரண்டில் நுழைந்தாரோ இல்லையோ, பக்தர்கள் கீர்த்தனையை உடனே நிறுத்தி கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள். இப்போது அவரிடம் புது மரியாதை கலந்த பக்தி ஏற்படுவதை அவர்கள் உணர்ந்தனர். இது அவரை தாங்கள் பார்க்கும் கடைசி முறையாக இருக்கலாம் என்று நினைத்தனர். கர்த்தால வாசித்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கீர்த்தனையில் பாடிய சுவாமிஜியை அவர்கள் கவனித்த வண்ணம் இருந்தனர். இதை விட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ இல்லையோ என்று பயந்து இதுவரை தீட்சை பெறாதவர்கள் அன்றிரவு சுவாமியிடம் தீட்சை பெற்று அவரை தங்கள் ஆன்மீக ஆசனாக ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தனர். சுவாமிஜி மைக்கை தன் அருகில் வைக்குமாறு சொன்னார். யாரும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. சுவாமிஜியை அவர் நலத்தை உத்தேசித்து இதை செய்ய வேண்டாம் என்று கூறக்கூடிய நிலையில் இருந்த ஒரே ஆளான கீர்த்தனானந்தாவே எதுவும் சொல்லாமல் மற்றவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு சுவாமிஜி பேசப்போவதை கேட்க தயாரானார். சுவாமிஜி அமைதியாக தன்னுடைய இயக்கத்தை பற்றி கூறினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இயக்கத்தை என் குரு மகாராஜின் ஆணையை கிணங்க அமெரிக்காவிற்கு கொண்டு வந்தேன். கிருஷ்ணர் கருணை கொண்டு பல ஆத்மாக்களை சிஷ்யர்களாக பக்தர்களாக அனுப்பியுள்ளார். நானும் இந்தியாவில் குடும்பஸ்தனாக இருந்ததால் அங்கு எனக்கு சில குழந்தைகள் இருந்தனர். ஆனால் நீங்கள்தான் என்னுடைய உண்மையான குழந்தைகள். நான் இப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு இந்தியா போகிறேன். நான் வயதானவன், எப்போது வேண்டுமானாலும் இறந்து போகலாம். ஆனால் தயவுசெய்து இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை தொடர்ந்து முன்னே நடத்தி செல்லுங்கள். நீங்கள் தன்னடக்கம் உடையவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் ஆக வேண்டும். சைதன்ய மகாபிரபு சொல்கிறார், ஒருவன் புல்லை போல் அடக்கமும் மரத்தை போல பொறுமைசாலியாகவும் இருக்க வேண்டும் என்று. ஆர்வமும் பொறுமையும் கொண்டு இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை மக்களிடையே பரப்ப வேண்டும்.
மற்றவர்கள் நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் ஒற்றுமையாய் இருந்து இயக்கத்தை விரிவுபடுத்துங்கள். என்ன என்ன தெரிந்து கொண்டீர்களோ அவைகளை மற்றவர்களுக்கு கற்பியுங்கள். முதன் முறையாக அவர்கள் தங்களை பிரச்சார இயக்கத்தின் ஒரு அங்கம் என உணர்ந்தார்கள். தாங்கள் ஒன்றாக இருக்கவும், ஒன்றாக மந்திரம் சொல்லவும், ஒன்றாக விருந்துணவும் மட்டுமல்ல, சுவாமிஜிக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் ஆற்ற வேண்டிய பல அன்பு கடமைகள் கொண்டவர்கள் கூட என்று எண்ணி பார்த்தார்கள். சுவாமிஜிக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் ஆற்ற வேண்டிய பல அன்பு கடமைகள் கொண்டவர்கள் கூட என்று எண்ணி பார்த்தார்கள். நியூயார்க்கில் பக்தர்களுக்கு வருத்தப்பட முதலில் நேரம் இல்லாமல் போய்விட்டது. கீர்த்தனானந்தா நியூயார்க்கில் பக்தர்களுக்கு வருத்தப்பட முதலில் நேரம் இல்லாமல் போய்விட்டது. கீர்த்தனானந்தா ஸ்ரீ கிருஷ்ணா பண்டிட் என்பவருக்கு பக்திவேந்த சுவாமி ஜூலை 24ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு டெல்லி வந்து சேருவார் என்ற தந்தி ஒன்றை அனுப்பினார். இதில் பண்டிட் சுவாமிஜி தங்குவதற்கு சிப்பிவாடா கோயிலில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், சுவாமிஜி டெல்லியில் ஒரு மருத்துவரை பார்த்துவிட்டு பிருந்தாவனம் போவதாகவும் சொல்லியிருந்தது. பக்தர்கள் சத்ஸ்வரூபாவை அவருடைய வேலையை போஸ்டன் நகருக்கு மாற்றிக்கொண்டு அங்கு ஹரே கிருஷ்ணா மையம் ஒன்றை துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ரூபானுகாவும் இதேபோல் பலவலோவில் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சத்ஸ்வரூபாவும் ரூபானுகாவும் சுவாமிஜியை பார்த்து அவர் இது பற்றி என்ன நினைக்கிறார் என்று கேட்டனர். சுவாமிஜிக்கு மிக மிக சந்தோஷம். சுபலா சாண்டோவியில் ஒரு மையம் திறப்பதாக இருக்கிறார். தயானந்தா லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போகிறார். சுவாமிஜி அவரிடம் சொன்னார், ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரு பெரிய பீரங்கி போன்றது. எல்லா இடங்களுக்கும் போய் இந்த பீரங்கியை முழங்கச் செய்யுங்கள். ஒவ்வொருவரும் இந்த முழக்கத்தை கேட்கட்டும். இது மாயையை துரத்திவிடும். நீங்கள் திரும்பி வரவில்லை என்றால் என்று அவரை பக்தர்கள் கேட்க நினைத்தார்கள். கிருஷ்ணர் சுவாமிஜியை பிருந்தாவனத்திலேயே தக்க வைத்து கொண்டால் என்ன ஆகும்? சுவாமிஜி திரும்பி வராமலே போனால் என்ன ஆகும்? அவர்களால் எப்படி மாயையின் தாக்குதலை எதிர்த்து ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்க முடியும்? மாயையின் தாக்குதலை எதிர்த்து ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்க முடியும் என்றெல்லாம் அவர்கள் பயந்தார்கள். ஆனால் சுவாமிஜி ஏற்கனவே அவர்களிடம் சொல்லியிருக்கிறார், தான் திரும்பி வராமலேயே போனாலும் கூட அவர் இதுவரை அவர்களுக்கு அளித்த கிருஷ்ண உணர்வும் பக்தியும் போதுமானது என்று. விமான நிலையத்திற்கு கிளம்புவதற்கு அரை மணி நேரம் முன்னதாக சுவாமிஜி தன் அறையில் தீட்சை வேண்டி வந்த ஒரு பெண்ணின் ஜபமாலையை வைத்து ஜபித்து கொண்டிருந்தார். பிறகு தன் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பி கீழே இறங்கி வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் நுழைந்தார். பழைய ஜம்மு காலத்தில் உட்கார்ந்தவாறு சுவாமிஜி தனிப்பட்ட முறையில் பேசினார். நான் போகிறேன், ஆனால் என் குரு மகாராஜாவும் பக்திவினோத் தாகூர் அவர்களும் இங்குதான் இருக்கப் போகிறார்கள் என்று ஆரம்பித்தார். தன் குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மற்றும் பக்திவினோத் தாகூர் மகாராஜின் படங்களை நோக்கியவாறு நான் அவரிடம் என் ஆன்மீக குழந்தைகளான உங்களை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தாத்தா எப்பொழுதுமே தன் பேர குழந்தைகளை அவர்களின் தந்தையை விட அதிக கவனமாக அன்பாக பார்த்து கொள்வார். ஆகவே உங்களுக்கு பயம் எதுவும் வேண்டாம். நமக்குள் பிரிவென்பதே இல்லை. என்னுடைய ஜட உடல் இங்கு உங்களுடன் இல்லாது போனாலும் நான் ஜபிக்கும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் ஆன்மீக ஒளி அதிர்வு நம்மை இணைத்து பிடித்திருக்கும். ஜட உடலை பற்றி நமக்கு என்ன அக்கறை? ஹரே கிருஷ்ணா என்று மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அது நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்துவிடும். நீங்கள் இங்கு ஜபித்து கொண்டிருப்பீர்கள், நீங்கள் இங்கு ஜபித்து கொண்டிருப்பீர்கள், நான் அங்கு ஜபித்து கொண்டிருப்பேன். இதனால் ஏற்படும் ஆன்மீக ஒளி அதிர்வு உலகத்தை சுற்றி சுற்றி வரும். நிறைய பக்தர்கள் சுவாமிஜியுடன் டாக்ஸியில் ஏர்போர்ட்டுக்கு வந்தார்கள். டிரைவர் பக்கத்தில் பிரம்மானந்தாவும், பின்னால் சுவாமிஜியின் பக்கத்தில் ராயாராமாவும் கீர்த்தனானந்தாவும் உட்கார்ந்து வந்தார்கள். கீர்த்தனானந்தா மட்டும் பிருந்தாவனத்தை
பார்த்தானால் எனக்கு எப்படி அப்பேற்பட்ட இடத்தை விட்டு அமெரிக்காவுக்கு வர மனது வந்தது என்று ஆச்சரியப்படுவான். அவ்வளவு அருமையான இடம் பிருந்தாவனம். சர் என்று ஓடும் கார்கள் அங்கு கிடையாது. அங்கு இருப்பதெல்லாம் ஹரே கிருஷ்ணா மட்டுமே. ஒவ்வொருவரும் எப்போதும் கிருஷ்ணரின் பெயர்களை ஜெபித்த வண்ணமே இருப்பார்கள். மேலும் அங்கு ஆயிரக்கணக்கான ஆலயங்கள். கீர்த்தனானந்தா, உனக்கு அங்கு போனவுடன் எல்லாவற்றையும் சுற்றி காட்டுகிறேன். கார் போய் கொண்டிருக்க சுவாமிஜி பேசினார். பிரம்மானந்தா அழ ஆரம்பித்தார். சுவாமிஜி அவரை முதுகில் தட்டி சமாதானப்படுத்தினார். என்னால் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு என் குரு மகாராஜின் பிரிவு எப்படியோ அப்படித்தானே என் பிரிவும் உங்களுக்கு. இதுதான் கிருஷ்ண உணர்வு என்பது. இந்தியாவிற்கு வாருங்கள், பயிற்சி பெறுங்கள். பிறகு உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பரப்பலாம். ராயாராமா, நீ இங்கிலாந்து போகிறாய் இல்லையா? பிரம்மானந்தா, நீ எங்கு போக வேண்டும்? ஜப்பானா, ரஷ்யாவா? கவலைப்படாதே. பக்தர்கள் ஏர் இந்தியாவின் வெயிட்டிங் அறையில் குழுமினார்கள். ஸ்வெட்டர் ஒன்றை அணிந்து கொண்டு அங்கவஸ்திரத்தை அழகாக மடிப்பு கலையாமல் தோளில் போட்டுக்கொண்டு சுவாமிஜி நாற்காலியில் உட்கார்ந்திருக்க அவர் கால்களை சுற்றி எவ்வளவு அருகில் உட்கார முடியுமோ அவ்வளவு அருகில் அவருடைய சிஷ்யர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். முதலில் நியூயார்க்கின் அவர் காலடி எடுத்து வைத்தபோது போலவே வைத்தது போலவே இப்போதும் அவர் கையில் ஒரு கொடையை பிடித்திருந்தார். களைத்து போயிருந்தாலும் புன்னகையோடு காட்சியளித்தார். கீர்த்தனானந்தா பாட்டரியில் இயங்கும் போர்டபிள் ஃபோனோகிராஃப் ஒன்றையும் 2 ஹரே கிருஷ்ணா மந்திர ரெக்கார்டுகளையும் எடுத்து வந்திருந்தார். கதவுகள் மூடப்பட்டவுடன் விமானம் மெதுவாக திரும்பியது. கைப்பிடி சுவரை ஒட்டி நின்று கொண்டிருந்த பக்தர்களின் முகத்தில் விமானத்திலிருந்து வெளிவந்த சூடான பலத்த காற்று மோதி அவர்கள் தலைகளை உள்ளுக்கு இழுத்து கொள்ள செய்தது. பிறகு அந்த ஏர் இந்தியா ஜெட் விமானம் பயங்கர சத்தத்துடன் கண்சிமிட்டும் விளக்குகளுடன் ரன்வேயில் ஓட ஆரம்பித்தது. விமானம் தரையிலிருந்து எழும்பி வானத்தில் புள்ளி போல் ஆகி மறையும் வரை அவர்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிய வண்ணம் நின்று கொண்டிருந்தனர். இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிடலாமா? மேலே உள்ள விஷயம் அப்புறம் போட்டிடலாமா? சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். கதவுகள் மூடப்பட்டவுடன் விமானம் மெதுவாக திரும்பியது. கைப்பிடி சுவரை ஒட்டி நின்று கொண்டிருந்த பக்தர்கள் முகத்தில் விமானத்திலிருந்து வெளிவந்த சூடான பலத்த காற்று மோதி அவர்கள் தலைகளை உள்ளுக்கு இழுத்து கொள்ள செய்தது. பிறகு அந்த ஏர் இந்தியா ஜெட் விமானம் பயங்கர சத்தத்துடன் கண்சிமிட்டும் விளக்குகளுடன் ரன்வேயில் ஓட ஆரம்பித்தது. விமானம் தரையிலிருந்து எழும்பி வானத்தில் புள்ளி போல் ஆகி மறையும் வரை அவர்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிய வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி की जय. श्री भक्ति विनोदर स्वामी महाराज की जय. அருமையான பிரபுபாத சரித்திரம் தொடர்பு இப்போ நிறுத்திப்போம். மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம். எப்படியாவது ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஒரு பகுதியாக படிக்கலாம்னு பார்த்தா படிக்க முடியல, டைம் ஆயிடுச்சு ரொம்ப. பூர்த்தி பண்ணிப்போம். சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ பிரபுபாத் की जय. साधमंड की जय. राम 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 राम. श्री पंचतत्व की जय. राम 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 राम.